உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 பெயர் சொல்லி அழைத்தது உங்கள் கிருபை, பெரியவனாக்கியதும் உங்கள் கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்கள் கிருபை, பெரியவனாக்கியதும் உங்கள் கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, நியாயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையை கொண்டாடுகிறோம். தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொர்க்கீக பிதாவே, இந்த நல்ல ஒரு இரவு வேளைக்காக தேவ வார்த்தை கேட்கும்படியாக தேவன் அழைத்து கொண்டு வந்த உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அக்னி மயமாய் தீ நாவாய் அப்போஸ்தலர்கள் மீது பொழிந்த ஒரு அபிஷேகத்தின் கரம் எங்கள் மீது பொழியட்டும் தகப்பனே. சத்துருடைய கிரியைகளை முறிக்கத்தக்கதாக சத்துருவை எங்கள் குடும்பத்தில் இருந்தும் பிசாசின் இக்கட்டுகளை எங்கள் சூழ்நிலையிலிருந்து விடுதலையாக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்துடுவோம் தகப்பனே. வர தடைபடுக்கிற ஆத்துமாக்களை இயேசுவின் ரத்தத்தை தெளித்து செபிக்கிறேன் தகப்பனே. போராட்டத்தின் ரீதிகள், சரீர சோர்வுகள் எல்லாவற்றும் இந்த ஒரு விடுதலையை கொடுக்க முடியாது செபிக்கிறேன் தகப்பனே. என் தேசம் ஒரு பாரத தேசம் இயேசுவுக்கு எழுப்புதலின் தேசமாய் அபிஷேகிக்கப்பட போகிற அந்த காரியத்திற்காக தர்ணத்திற்காக நன்றி செலுத்தி துதிக்கிறேன் தகப்பனே. சிலுவையை எடுத்து சுமக்கிற அநேக பிள்ளைகள் ஹல்லேலூயா இந்திய தேசத்திலிருந்து நாடுகளுக்கு சுவிசேஷங்கள் தேவ காரிய
காரியத்தை எடுத்து செல்லக்கூடிய தேவ பிள்ளைகளை எழுப்பி வருகிற ஒரு எழுப்புதலின் ஆண்டாய் இனி வருகிற ஆண்டை கர்த்தர் நம் தேசத்தின் மீது அபிஷேகிக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார், பலத்தை கொடுக்கிறார். ஓ ஹல்லேலூயா. வேறு தேசங்களிலிருந்து இந்தியாவிற்கு சுவிசேஷம் வந்த காலங்கள் போய் இந்தியாவில் இருந்து சுவிசேஷங்கள், ஓ ரத்த சாட்சிகள், ஓ அநேகர் தேவனுக்காய் எழுப்பி புறப்பட போகிறார்கள். இது தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தமா இருக்கிறது, தரிசனமா இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம், ஓ தரிசனங்களும் என் தேசத்தில் இருந்து இறுதி காலத்திலே எழும்புவதற்காக நாங்கள் பெருமை கொள்ளுகிறோம். என் தேவன் நாமத்திற்காக நாங்கள் வைராக்கியமா நிற்கிறோம் தகப்பனே. இது எங்களால் உண்டானதல்ல, இது பரம தகப்பனின் ஈவு. ஓ திறப்புல நின்று எங்கள் முன்னோர்கள் ஜெபித்த ஜெபத்தினுடைய கனிகளை நாங்கள் தேவனுக்காய் அறுவடை செய்ய போகிறோம் என்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் தகப்பனே. தேவ திட்டம் நிறைவேற்றும், தேவ சித்தம் நிறைவேறட்டும். பிதாவே ரத்தத்தை தெளிக்கிறேன், ஆவிலே பலப்படுத்துங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்க ஒவ்வொருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம எந்த காரியத்தை குறித்து தியானிக்க போறோம்னா, கிருபை. பவுல் கர்த்தர்ட்ட போய் ஜெபிக்கிற வேலையில ரொம்ப கஷ்டம், ரொம்ப உபத்திரமா, எனக்கு முடியல, எனக்கு அப்படி இருக்கு இப்படி சொல்லி நிறைய காரியங்களை சொல்லும் போது கர்த்தர் அந்த பவுலுக்கு ஊழியத்தின் ரீதியில கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்தம் தான், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். இப்ப கிருபை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம கடந்த வாரங்களை பார்த்தோம், நிறைய சபைகள்ல இருந்து நிறைய விஷயம் வந்துட்டு இருக்கு. ஆவியானவர் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு கிருபைக்கு அநேக விளக்கங்கள் இருக்கு. அநேக கிருபைனா மன்னிக்கிறது, கிருபைனா இறங்குறது, கிருபைனா உதவி செய்கிறது, கிருபைனா எப்படின்னா நம்ம கர்த்தருக்கு பிரியமா வாழ்கிறதுன்னு சொல்லிட்டு அநேக வகையான டெபினிஷன்கள், அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா கர்த்தர் கடந்த வாரம் என்னோடு சொன்னாரு, கிருபை அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பெர்மனன்ட் சொல்யூஷன். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் டெம்பரவரி சொல்யூஷன் இருக்கு, பெர்மனன்ட் சொல்யூஷன் இருக்கு. இப்போ ஒரு மனுஷன் நோய்வாய்ப்பட்டானா, அந்த நோயிலிருந்து அவனை விடுவிக்க முடியலனாலுமே அவனை கொஞ்ச நாள் வாழ்நாளை கூட்டுறதுக்காக அவனுக்கு மெடிசனை கொடுத்து டெம்பரவரியா அந்த நோயிலிருந்து என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். நிரந்தரமான தீர்வா இருக்காது. உலக மனுஷனுடைய ஆலோசனையும், உலக மனுஷன் செய்யற உதவிகளும், உலக மனுஷனுடைய சப்போர்ட்டும் எப்படின்னா நிரந்தரமான விஷயமா இருக்காது. அது கணவன் மனைவியா இருக்கலாம், ஒரு உறவினர்களா இருக்கலாம், ஒரு பாசத்தின் மீதுல தாய் பிள்ளையா இருக்கலாம், எல்லாமே நிரந்தரமான ஒரு விஷயமா இருக்காது. இல்லைன்னா தாயும் மகனுமா இருக்கலாம், தகப்பனும் பிள்ளைகளுமா இருக்கலாம். எப்படிப்பட்ட உறவா இருந்தாலுமே அது கிருபைக்குள்ள வராது. ஒவ்வொரு காலங்களும் ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போது அந்த கிருபை நிறைவேறாது. கிருபைன்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் a permanent solution. பெர்மனண்டா என்ன பண்ணணும்னா எப்பொழுதுமே நமக்கு சாதகமா நிற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கிருபை. இயேசு கிறிஸ்துவ அப்படிப்பட்ட கிருபை உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறாராம். பெர்மனன்ட், டெம்பரவரி கிடையாதுங்க. அது என்னைக்கு நம்ம கூட இருக்கும். அது என்னை பின்தொடரட்டும் தான் கடந்த வாரத்துல அநேக தேவ மனுஷர்கள் நம்மளோட வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஒரு தேவ மனுஷன் இந்த பாடலை எழுதியிருக்கிறார். அந்த பாடலுடைய வரிகளை நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும், கிருபையாலதான் நாங்க நிலை நிற்கிறோம். முதல் வரிகளே கேட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்லைட்ல ஃபர்ஸ்ட் விஷயமே கிருபையால் நிலை நிற்கிறோம். உங்க கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபைதான் எங்களுக்கு. வேற என்ன வந்தாலுமே ஒரு தேவை சந்திக்கப்படணும்னு நாங்க ஜெபிக்கிறோம். அந்த தேவை நிறைவேறி முடியறதுக்கு முன்னாடியே அடுத்து ஒரு தேவையா எங்களுக்கு ஒரு காலகட்டத்துல வாழ்க்கையில நின்றுது. என்ன செய்துன்னு எங்களுக்கு தெரியல, யாரை சார்ந்து போகிறதுன்னே எங்களுக்கு தெரியல. ஆனா அவர் கிருபை மாத்திரம் நீங்க கேட்டுட்டீங்கன்னா அந்த கிருபை என்ன பண்ணும்னா உங்களுக்கு பிரச்சனையில இருந்து விடுதலையை கொடுக்கும். ஒரு பிரச்சனைக்குள்ள உங்களை சிக்க வைக்காது, சோர்வுகள்ல உள்ள வைக்காது, மன இருதயத்துல ஒரு பாரத்தை வைக்காது. அவர் கிருபை சமாதானத்தை கொடுக்கும், அவர் கிருபை சந்தோஷத்தை கொடுக்கும். அது அடுத்த வரிகள் படிக்கும்போது, பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவன் ஆக்கியது உங்க கிருபைன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை அவர் எழுதும் போது யாரை குறித்து எழுதியிருக்காரு? ஆபிரகாமை குறித்துதான் அந்த தேவ மனிதன் இந்த பாடலின் வரிகளை எழுதியிருக்கிறார். ஆபிரகாம் ஊர் என்கிற பட்டணத்துல வசிக்கும் போது அவனை பேரை சொல்லி அழைச்சார். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், உன்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா உன்கிட்ட ஒரு பெரிய சந்ததி தோன்றும். அந்த சந்ததி வேற நாட்டுல போய் 400 வருஷம் அடிமையா இருப்பாங்க. அவங்களை நான் நிறைய பொருளோட அழைத்து வருவேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். தீர்க்க தரிசனம் கேட்டீங்கன்னா நடக்க போகிற காரியங்களை முன்னதாகவே அறிவிக்கிறது தான் தீர்க்க தரிசனம்.
அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லுகிற வேலையில அவன் எப்படிப்பட்டிருக்கா, அவன் கர்த்தர்ட்ட முதல்ல கேட்கிறான், எனக்கு குழந்தையே இல்ல, எனக்கு குழந்தை இல்லாத சூழ்நிலையில இருக்கிறேன், என் வாழ்க்கை இப்படி இருக்குங்கிற விஷயத்துல கர்த்தர் சொல்றாரு, எப்ப உனக்கு குழந்தை, அதெல்லாம் நீ கவலையப்படாத, எல்லாத்தையும் நான் சந்திப்பேன், எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுவேன், என் கிருபை உன் கூட இருக்கு. கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட எனக்கு சொல்லுதான், நமக்கும் உலக வாழ்க்கையில அநேக தேவைகள் உண்டு. எல்லா மனுஷருக்கும் எல்லா மனுஷிக்கும் அந்த சூழ்நிலைகளுக்கு தக்கரமானிக்கு தேவைகள் வரும், சூழ்நிலைகள் மாறும். அந்த தேவையிலையும் சூழ்நிலையிலையும் நம்ம இது வேணும் அது வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும்னு கேட்காம, தேவ பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் எதை கேட்கணும்னா, உங்க கிருபை எனக்கு போதும்பான்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த கிருபை மட்டும் இருந்தா எல்லாமே நம்ம தேடி வந்துருங்க. ஒரு பெர்மனன்ட் ஒரு ஒரு முடியாத ஒரு சம்பவம், எந்த ஒரு மனுஷனாலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் தீர்வை கொடுக்கிறது அவருடைய கிருபைங்க. ஆபிரகாமுக்கு கொடுத்துச்சு. வேதத்தை வாசிக்கிறது எதுக்குன்னா, அவர் எப்படிப்பட்ட அவருடைய கிருபையின் செயலாம் இருந்ததான் நம்ம வாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இரண்டாவது பாடல வரிகளை பாத்தீங்கன்னா, நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. இந்த நீதிமானாய் மாற்றியது யாருன்னா, தாவீதை குறித்து, டேவிட் அவருடைய பேரு ஆங்கிலத்துல. இவர் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்க சூழ்நிலையில தான் இவரை பேர் சொல்லி அழைத்து ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டார். அவர் செய்த பாவத்தையும் அந்த பாவத்திலிருந்து அவர் எப்படி வெளியில வந்தாருங்கிற விஷயத்தையும் தான் நமக்கு இன்னைக்கு வர மெசேஜ்ல தியானிக்க போறோம். அவர் சொல்கிறார், நான் பாவம் பண்ணினேன், அவர் எப்படிப்பட்ட பாவம் பண்ணாரு, அவருடைய பிரச்சனை என்ன, அவர் அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தேவனோடு கூட ஜெபித்து வெளியில வந்தார் அப்படிங்கிற காரியத்தை தான் இன்னைக்கு இந்த கிருபை காரியத்துல நம்ம இதுக்கப்புறமா இந்த வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீதிமானா மாற்றுனது உங்க கிருபைங்கிறார். ஹல்லேலூயா. ஏன் நீதிமானா மாற்றுனது அவர் கிருபைன்னு சொல்றாருன்னா, இன்னொருத்தனை கொன்னு போட்டு அவன் பொண்டாட்டி எடுத்துக்கிட்டாரு தாவீது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பாவம், பெரிய பாவம், அந்த சூழ்நிலையிலையும் அவர் கர்த்தருடைய கிருபை தர, ஒரு கிருபை மட்டும் கொடுத்து எங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க பாங்கிறார். அவனை நீதிமானா மாத்துனது அவர் கிருபைங்க. ஒருத்தனை கொன்னு போட்டு அவன் பொண்டாட்டியே தான் பொண்டாட்டியே எடுத்துக்கிட்டான் ராஜாவா இருக்கனால. அந்த நாட்டு கண்ட்ரோல் அவன் கண்ட்ரோல். அதனால யார் என்ன கேட்க முடியுங்கிற ஒரு ஆணவம். ஆனா அந்த ஆணவத்துல சூழ்நிலையிலையும் கர்த்தர் என்ன பண்றான், ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி அவன் குறைய எச்சரிச்சு அவன் பாவத்தை உணர்த்தி அவனை திருந்த செய்தது தேவ கிருபைங்க. அத நீதிமானா மாற்றுனது உங்க கிருபைப்பா. நான் பாவம் பண்ணேன், நான் துன்மார்க்கமா ஜீவித்தேன், என் சிந்தனை சரியில்லை, என் செயல் சரியில்லை, என் சுபாவம் சரியில்லை, என் போக்கு சரியில்லை, என் வாழ்க்கையில நான் என்னைக்கோ செத்து மண்ணுக்குள்ள போக வேண்டியவன், ஆனால் என்னை இன்று ஜீவனோடு வைத்திருக்கிறது உடைய கிருபைன்னு சொல்லினா அவருடைய கிருபையை உயர்த்தினான் தாவீது. வேதத்துல கர்த்தர் அந்த வார்த்தையை எழுதி வச்சிருக்கார். அவரை போல நீங்களும் இருந்தீங்கன்னா நீங்க விட்டுட்டு வெளியில வந்து அவருடைய என் கிருபையை நீங்க நாடி தேடி வாங்கப்பா, நான் உங்களை மீட்டுக்கொள்ளுங்கிறார். மூன்றாவது வரிகள் பாத்தீங்கன்னா, கட்டுகளை நீக்கினது உங்க கிருபை, காயங்களை கட்டுனது உங்க கிருபை. இந்த கட்டுகளை நீக்கினதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, யோபு என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். இவன் என்ன பண்றானா, தேவனுக்கு முன்பாக உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானாய் ஜீவிச்சுட்டு வாரான். ஒரு யோக்கியமான ஒரு வாழ்க்கை. அப்போ அந்த சூழ்நிலையில பிசாசு என்ன பண்றான், நேர தேவனுடைய சமூகத்துல அந்த 3ஆம் மாலை வரைக்கும் பரதேசத்துக்குள்ள போய் இவன் தள்ளப்பட்ட தூதன் தான் அந்த பிசாசு. இவன் பெருமையில வாழ்ந்தனால கர்த்தர் அவனை கீழே தள்ளிட்டாரு. இப்ப இவன் திரும்ப தேவ சமூகத்துல போய் நிக்கிறான். அப்போ கர்த்தர் கேட்கிறாரு, எதுக்கு இங்க வந்த? என் தாசனாகி, ஏன்னா படைத்த தேவனுக்கு எல்லாமே தெரியுங்க. உங்க இருதயத்துல என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஏன் இருதயத்துல என்ன யோசிச்சுட்டு இருக்கோம், இந்த தேவ கூடுகையில வந்திருக்கிறோம், இருதயத்துக்குள்ள சமாதானம் வர மாட்டேங்குது, ஒரு சந்தோஷம் கிடைக்க மாட்டேங்குது, ஏதோ ஒண்ணு என்ன குழப்பறதா இருக்கு, ஏதோ என்ன கட்டி வைக்கிறதா இருக்கு, நான் என்ன செய்யுதுன்னே தெரியல, என் வாழ்க்கையின் ரீதிகள்ல என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு புரியலன்னு தேவையில்லாத சத்தங்கள், தேவையில்லாத ஆலோசனைகள் உங்களை குழப்புகிறதாகவும் உங்களை மரணம் தான் தீர்வுன்னு கொண்டு போகுதுன்னா, இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகள் கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை கேட்க முடியாது நீங்க வந்துட்டீங்கன்னா, இந்த சான்ஸ், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறது மரணத்தை ருசி பார்க்கறதில்ல, அங்க இருந்து மீட்டெடுத்து உன்னை ஆவிக்குரிய ரீதிகளை நடத்தி அபிஷேக வரங்களை கொடுத்து உன்னை நான் எனக்காய் ஓடும்படியான ஒரு நீதிமானாய் மாற்றும்படியாகவே கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு கேட்கும்படியா இந்த இடத்துக்கும் இந்த செய்திகளையும் உங்களுக்கு காதுகள்ல தொனிக்க செய்கிறார். இவன் உத்தமமா வாழ்ந்துகிட்டு இருந்த உடனே பிசாசு போய் சொல்றான், அவன் சும்மாவா உனக்கு யோக்கியனா இருக்கான், அவன் சும்மாவா அவனை ஃபாலோ பண்றான், அவனுக்கு நீர் பொண்டாட்டி கொடுத்திருக்கிறீர், வீடு கொடுத்திருக்கிறீர், தோட்டம் கொடுத்திருக்கிறீர், சொத்து கொடுத்திருக்கிறீர், 10 கொடுத்திருக்கிறீர், எல்லாமே இருக்கு, அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல.
அதனாலதான் ஏன் அவன் உங்களை தேடி வரான், உங்களை பிடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறான். இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணுவான்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்மளை உபத்திரவப்படுத்துவான், நம்மளை சோதனைக்குள்ள தள்ளுவான். அதுக்கான வழிகளை எல்லாம் என்ன பண்ணுவான்னா அவன் கொண்டு வருவான். ஏன் கொண்டு வரான்னு கேட்டீங்கன்னா, அப்ப நம்ம தடுக்கி விழுந்து அப்படி அன்பை ருசி பார்க்காம தேவனை புறக்கணித்து விட்டு போயிட்டோம்னா, அதுக்கப்புறமா கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்து வாழ்நாள் முழுவதும் வேதனையோடும் துக்கத்தோடும் கஷ்டத்தோடும் வாழ்க்கை ஜீவிதத்தை போராட்டத்தோடும் போராடி இங்கேயும் சந்தோஷத்தை இழந்து அங்கேயும் நரகத்துக்கு போகிற ஒரு சூழ்நிலைக்காக அவங்க மாறிடுவாங்க. சோ அந்த இந்த சூழ்நிலை ஏற்படுத்த முடியாதான் யோபுக்காக பிசாசு போய் சொல்றான். அப்ப கர்த்தர் சொல்றாரு, அவனை என்ன வேணா பண்ணிக்கோங்கிறாரு. ஒரு மனுஷனுக்கு ஒரு துக்கம்னா ஒரு துக்கம் கேட்கலாம், ஆனா அவன் வாழ்க்கையில கேட்டீங்க அப்படின்னா பிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கு ஒரு தடவை துக்க செய்தி வந்துட்டு இருக்கு. ஒருத்தன் ஓடியே வாரான், நம்முடைய ஆடு மாடு எல்லாம் வந்து அவங்க கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் நம்ம வேலைக்காரெல்லாம் கொண்டுட்டாங்க, நான் ஒருத்த மட்டும் வந்து இந்த செய்தியை சொல்றதுக்காக வந்திருக்கேங்கிறான். இப்படி சொல்லிட்டு இருக்கு சொல்லி வாயை மூடுறதுக்கு முன்னாடி இன்னொருத்தன் ஓடி வரான். எப்படி ஓடி வரான்னா, உங்களுடைய பிள்ளைகள் ஒரு வீட்டுல சாப்பிட்டு இருந்தாங்க, 4 பக்கமும் காத்தடிச்சு அந்த வீட்டுக்குள்ள இருந்து வீடு இடிஞ்சு விழுந்து எல்லா உங்களுடைய பிள்ளைகள் எல்லாமே அந்த வீட்டுக்குள்ள செத்து போயிட்டாங்க, நான் ஒருத்த மட்டும் தான் என்ன செய்தேன் இந்த செய்தியை சொல்றதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து துக்க செய்தி வந்துட்டே இருக்கு. ஆனாலும் அவன் வாயினால கர்த்தரை சபிக்கவே இல்லையாங்க. அப்படிப்பட்ட துக்கம் இன்னைக்கு நம்ம நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்ல. அப்படிப்பட்ட பாடு நமக்கு நடந்திருக்கானா இல்லவே இல்ல. இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம்னா பிசாசு நம்ம இதயத்துல போயிருந்து குறை சொல்லுகிறவனாவும் குற்றம் சொல்லுகிறவனாவும் தான் இருக்கிறான். தேவ ஆவி நமக்குள்ள இருக்கணும்னா, என் தேவன் இதை எனக்கு அனுமதித்திருக்கிறார்னா இதை விட பெஸ்ட் அவனை வச்சிருக்கிறார். ஒஸ்ட்ல இருந்து பெஸ்ட கொண்டு போறதான் கர்த்தர் இந்த சூழ்நிலை எனக்கு வைத்திருக்கிறாருங்க. முதல்ல நம்ம விசுவாசிக்கணுங்க, நம்ம நம்பணுங்க. அப்பதான் அவருடைய கிருபையுடைய அந்த ஃப்ரூட்ஸ அந்த கனிகளை நம்ம ருசிக்க முடியும். யோபு அடுத்து ஒரு சிச்சுவேஷனுக்கும் பிசாசு போறான். திரும்பி மேல போய் என்னன்னு கர்த்தர் கேட்கிறாரு, எதுக்கு வந்தங்கிறாரு. எல்லாம் தான் ஆயிப்போச்சே, இனிமே அவன் திட்டாம இருக்கான? இல்ல அவன் வந்து எல்லாத்தையும் இருந்தாலும் அவன் உடம்பு கிடம்புல எல்லாம் என்னன்னா போராட்டம் இல்ல, ஒரு சொகுசா இருக்கிறான். அதனால என்ன பண்ணும், அவனை கொஞ்சம் சோதிச்சு பார்க்கணுங்கிறான். அப்ப கர்த்தர் சொல்றாரு, அவன் உயிரை தவிர நீ என்ன வேணா பண்ணிக்கிறார். அவன் சூழ்நிலை என்னன்னா இப்ப வந்து சரீரம் முழுக்க பருக்கள் ஆயிருது, துர்நாற்றம். அவன் பொண்டாட்டிய வந்து சொல்ற, கட்டின மனைவி சொல்றா, தேவனை தூசித்து ஜீவனை விடுமியா, இதுக்கு மேல நீ வாழ்ந்து என்ன ஆக போகிறார்கள். அப்ப அவன் சொல்றான், அவன் நாவினால அவன் கர்த்தரை தூசிக்கவே இல்லை. தேவன் கையில நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமா, இதுக்காக நம்ம அவரை சபிக்கலாமாங்கிறான். அப்படிப்பட்ட ஒரு வேதனை உபத்திரவம் நிறைந்த சூழ்நிலையில அவன் தேவனை சபிக்கல, அவன் தேவனை சார்ந்து அவன் தேவனை துதித்து கொண்டிருக்கிறான், புலம்புறான், காரியம் வரல அப்படி இல்லைங்கிறான். அவருடைய சிநேகிதர்லாம் அவனை பார்க்கறதுக்கு வந்து தூரத்துல இருந்து பார்த்து உனக்கு அடையாளமே தெரியல, இது யோபுவா? நம்ம முன்னாடி பார்த்திருந்த யோபு எவ்வளவு புஷ்டியா இருந்தா, எவ்வளவு செழிப்பா இருந்தா, ஆனா இப்போ அவனுடைய காரியங்கள்லாம் மாறுதலா இருக்கு. சொத்து பயிற்சி, சொந்தம் பயிற்சி, எல்லாம் பயிற்சி. அவனுக்கு இனி இலக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு 7 நாள் பேசாம அவங்க கூட உட்கார்ந்துருக்காங்க. 7வது நாளுக்கு அப்புறமா தான் அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, நீர் எதுவும் பாவம் பண்ணீரா, நீர் எதுவும் குத்தம் பண்ணீரான்னு சொல்லிட்டு. ஆனா அவன் பொறுமையா இருந்தான். அவன் தேவ சமூகத்துல கர்த்தர் எனக்கு இதை அனுமதித்தார்னா இதற்கு அப்புறமா ஒரு விஷயத்தை நிறைவேற்றுவார்னு அவன் அவர் மேல் விசுவாசமா இருந்தான், அவரை நம்பி இருந்தான். அதனால்தான் அந்த பாடு எழும்போது, கட்டுகளை நீக்கினது உங்க கிருபை, காயங்களை கட்டினது உங்க கிருபை. சூழ்நிலை மாறுச்சு, கர்த்தர் அவனுடைய காயங்கள் எல்லாம் மாற்றி போட்டு அவனுக்கு இருந்ததெல்லாம் இரட்டத்தனையா கொடுத்தார், ஒரு செழிப்பின் ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். உபத்திரவத்தின் வாழ்க்கையில இன்னைக்கு போயிட்டு இருக்கீங்களா? கஷ்டத்தின் சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்களா? என்ன செய்யறது தெரியல, இந்த கட்டு என்ன நடக்குன்னு எனக்கு புரியல, இதனுடைய காரியம் என்னன்னு தெரியல. கண்கள் பார்க்கிற வரைக்கும் ஓ ஹல்லேலூயா, ஒரு அபிஷேகம் நடக்கும், ஒரு காரியம் நிறைவேறும், நான் பொருத்தனை பண்றேன், எனக்கு இதை ஏசப்பா தாங்கன்னு கேட்கிறேன், ஆனா இன்னைக்கு வரைக்கும் தரலன்னு நினைக்கிறீங்களா? உன் விசுவாசம் பெருகணுங்க. கேட்கறதுனால கிடைக்காது, உங்க இருதயத்துக்குள்ள அவரை நம்புனா மட்டும்தான் அது நிறைவேறும். விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் தான் இயேசு கிறிஸ்து எல்லா இடத்துலயும் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 4வது வசனத்தை பாத்தீங்கன்னா, வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபைங்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து உயிரோடு எழுந்து போடும்போது அவர் தேவ பிள்ளைகளை சொல்லுகிறார், என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நான் தேற்றவாளாகிய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு விட்டு விட்டு போகிறேன். அது மாத்திரம் கிடையாது, இயேசு கிறிஸ்துவானவர் தான் செய்த அநேக அற்புதங்களை இலவசமாய் கொடுத்தார் தேவ பிள்ளைகளுக்கு.
நான் உங்களுக்கு இலவசமா தரேன், நீங்க இதை என்ன பண்ணுங்க, இலவசமாய் மற்றவருக்கு கொடுத்து தேவ அன்புக்கு நேரா நடத்துங்கன்னு சொன்னார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல அந்த அந்த அபிஷேகம் எப்படின்னா வல்லமையான ஒரு அபிஷேகமா இருந்துச்சு. எலியாவை குறித்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அவர் அநேக அடையாளங்கள் செய்தார். பாகாலினுடைய ஒரு கூட்டத்துக்கு முன்பதாக இவன் ஒருத்த மட்டும் தான் போய் நிக்கிறான். என்ன சொல்றான்னா, உங்க தெய்வம் பெரிய தெய்வமா, ஏன் தெய்வம் பெரியமா, போட்டி பார்ப்போம் வாங்கடா அப்படிங்கிறார். அப்போ அந்த விக்கிரகத்துக்கு பழி கொடுக்குறவங்க அவங்க எல்லாம் கொற்றடிச்சு அந்த கெடாயை வெட்டி வச்சு என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க, ரத்தத்தை கீறி என்னென்னமோ குதிச்சு பாக்குறாங்க. ஆனா தனியா ஒரே ஆள் சிங்கிள் ஆள் தான் அந்த எலியா. இவன் கேக்குறான், ஒருவேளை உங்க சாமி தூங்கிட்டு இருப்பாரு, கொட்டு கொஞ்சம் நல்லா அடிங்கடா, ஒருவேளை உங்க சாமி ட்ரிப்பு போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். அவங்க திரள் கூட்டம், இவன் ஒத்தாளு. ஆனால் அவன் தேவனை விசுவாசித்தான், நம்பினான். என் தேவன் உடனே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றாங்க, இதுக்கு மேல சரிப்பட்டு வராது, அவனை செய்ய சொல்லுவோம்னு சொல்லுவாங்க. இப்ப எலியாட்ட வந்து சொல்லும் போது அவன் என்ன சொல்றான்னா, இந்த ஒரு காலை துண்டித்து வச்சு அதை ஃபுல்லா தண்ணியில நிரப்பி சுத்தி என்ன பண்றான்னா வாய்க்காலை வெட்டி அதெல்லாம் தண்ணியை ஊத்துறான். அவங்களுக்கு ஷாக்கா இருக்கு, ஒரு பொருள் நனைஞ்சிருச்சுன்னா எப்படி தீ பிடிக்கும், ஆனா இவன் வித்தியாசமா பண்றானுங்கிறார். அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டான். எலியா என்கிற மனுஷன் நம்மை போல் பாடுள்ள ஒரு மனுஷன், ஆனால் அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டான். அக்னி வானத்திலிருந்து இறங்கி அந்த மாம்சத்தை பட்சித்து போட்டது, சுற்றி இருக்க தண்ணீரையும் நக்கி போட்டது. வல்லமையான காரியத்தை கர்த்தர் அங்க நிறைவேற்றினார். அது நிமித்தமா எலியா எழும்பி அங்க இருக்க பாகால கும்பிட்ட எல்லாவனையும் துண்டிச்சு போட்டான். அப்படிப்பட்ட வல்லமையான காரியத்தை நடத்தினார் தேவன். அது மாத்திரம் கிடையாதுங்க, எலியாவுடைய வல்லமை ரெட்டத்தனையா வேணும் எலிசா பெற்றுக்கொண்டான். இப்ப எலிசாட்ட வந்துட்டு ராஜா கூப்பிடுறாரு வான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து முதல்ல ஒரு 50 பேர் படைகளோட வராங்க. அவங்க வந்து முத வர்றவன் பாக்குறான், என்ன வாரையா, அவனுக்குள்ள ஒரு பெருமையும் ஒரு ஆணவம் என்னன்னா, நீ ஒத்தாளு, என்கிட்ட பாரு 50 சோல்ஜர் இருக்காங்க, வாரையா நான் குண்டிக்கிட்டே தூக்கிட்டு போட்டுமான்னு மிரட்டுறாங்க. அவன் சொல்றான், நான் தேவனுடைய மனுஷனே, ஆனால் அக்கினி வானத்திலிருந்து இவர்களை பட்சித்து போட்டுட்டுங்கிறான். முதலோட ஒரு 50 சோல்ஜர்ஸ் வராங்க, 50 பேத்தையும் எரிச்சு போட்டுருது. ரெண்டாவது இன்னொருத்தனும் வரான், அவனுக்கும் ஆக்சுவலி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த எலிசா அவர்களுக்கு பயந்துட்டு தான் இருக்கிறான், இருந்தாலும் அவன் கட்டளை கொடுக்குறான். ரெண்டாம் தடமும் கட்டளை கொடுக்குறான். அக்னி வானத்திலிருந்து வந்து அவங்களை எல்லாம் எரிச்சு கொண்டு போட்டுருச்சு, எல்லாம் செத்து போயிட்டாங்க. இப்ப மூணாவது ஒருத்தன் வாரான், அவனுக்குள்ள கொடுக்கப்பட்ட அந்த 50 பேருக்குள்ள தலைவன் எலிசாட்ட வந்தவன அவன் தயவா பவ்யமா ரெக்வெஸ்டா கேக்குறான், எஜமானிங்களோட வாங்க, இல்லைன்னா அந்த ராஜாவை நீங்க கொண்டு போட்டுருவீங்க, அங்க இங்க ராஜா கொண்டு போட்டுருவாங்க. அந்த மனுஷனுடைய இருதயத்தை பார்த்து, யாரு 50 சோல்ஜர் இருக்கிறாரு, எங்க கண்ட்ரோல் தான் இருக்குன்னு ஆணவத்தில் ஆடாம ஒரு தாழ்மையில அவன் ரெக்வெஸ்ட் பண்ணது. எலிசா வந்து அவனோட கிளம்பி போக முடியாய் கர்த்தர் எலிசாவோடு பேசினார். இன்னைக்கு உங்ககிட்டயும் ஏன்ட்டையும் கர்த்தர் வல்லமான காரியத்தை செய்யணுமா, கர்த்தர் புதிய சிந்தனையை தரணுமா, புதிய சூழ்நிலைகளை மாற்றணுமா, நம்மை தாழ்த்தும்படியாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் வல்லமையான காரியத்தையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் உங்கள் வாழ்வில நிறைவேற்றணும். அவர் கிருபை உங்களுக்கு எனக்கு வேணும்னா நம்முடைய சுய நீதியை நம்பி அல்ல, அவருடைய தேவ கிருபையை நம்பி ஜீவிக்கணும்னு சொல்லுகிறார். அந்த கிருபையைத்தான் கொண்டாடுகிறோம். 5வது வாதத்துல வருதுன்னா தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். அந்த கிருபையை நீங்க பழைய காலத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா 400 வருஷமா இருக்கிற அடிமைத்தனத்துல இருக்கவங்களுக்கு மோசையை கொண்டு கர்த்தர் கடைசியாக சேர்ந்தனா அந்த ஊர்ல இருக்க எல்லாருடைய வாலிப முதல் பிறந்த குழந்தைகள் எல்லாம் துண்டிக்கப்படுகிறது. முதல்ல இருக்க மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் கர்த்தர் தேவதூதன் கொண்டு போட்டு ஒரு திரள் சேனையாய் அவர்களை பொருளோடு அந்த நாட்டுக்காரன் தயவு செஞ்சு இந்த அடிமைத்தனத்துல இருந்து ஊரை காலி பண்ண போன்னு அவங்க வீட்டுல இருக்க தங்கம் வைரம் பொக்கிசம் எல்லாத்தையும் கிஃப்டா கொடுத்து ஊரை காலி பண்ணி அனுப்பி விடுறாங்க. திரும்ப செங்கடல்கள் வரும்போதும் செங்கடல்களை இரண்டாக பிளக்க செய்து ஒரு வெட்டான் தரையில அவர்களை கடக்க செய்து அவருடைய கிருபங்க. எரியோ கோட்டை அவர்கள் துதியினால் உடைக்க செய்ததும் தேவ கிருபை. அவருடைய கிருபையை மட்டும் நம்பி வாழுங்க, அதனால அநேக காரியங்களை நம்ம வெல்ல முடியுமாங்க. ஸ்தோத்திரம். யாத்திரா 33:12 போன வாரத்துடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்க போறோம். அவங்க வாழ்நாள் முழு என்ன பண்ணாங்கன்னா நிறைய தப்புகள் பண்றாங்க, நிறைய தவறி விழுகிறாங்க. கர்த்தர் தேவதூதர்கள் சாப்பிடக்கூடிய மன்னாவை சாப்பிட்டுட்டோம், அதுலயும் குறை கண்டுபிடிக்கிற அந்த மனுஷன் இஸ்ரவேல் மக்கள்
கர்த்தர் அங்கிருந்து பெரிய வல்லமையும் பராக்கிரமத்தோட எல்லாம் கொண்டு வந்தாலும் அவர்கள் தவறி விழுந்து விக்கிரகத்தை கும்பிடுறதுக்கு போயிடுறாங்க. ஹல்லேலூயா. போன வாரத்துல பார்த்தோம், கர்த்தர் எழுதி கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் பெட்டகத்தை மோசே உடைச்சிட்டா. இவங்க மேல இந்த கோபம் ஏண்டா, கொஞ்சம் போய் நான் மேல கும்பிட்டு வர்றதுக்குள்ள நீங்க என்ன பண்ணீங்க, கையில காதுல போட்டிருந்த நகைகளை வச்சு விக்கிரகத்தை செஞ்சு அதை சாமின்னு கும்பிட ஆரம்பிச்சிட்டீங்களே. உங்களை அற்புதமா நடத்தி வந்த தேவனை நீங்க மறந்து போயிட்டீங்களே. அப்படி சொல்லிக்கிற வேலையெல்லாம் யாத்திரை 33:12 சொல்றது, மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தர் சொல்றாரு, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தங்க கையில காட்டுந்த போட்டு சிலையெல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஒரு அது என்னன்னா ஒரு கன்று குட்டின்னு சொல்லும். கன்று குட்டினா மாடோட குட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த கண்ணு குட்டியை ரெடி பண்ணி அதை வந்து தங்கத்தால செஞ்சு அதை சாமியா கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தேவன் மேல பார்த்துட்டே தேவனுக்கு எரிச்சல், மோசே என்னை விட்டுரு, இவங்க எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், எல்லாரும் கொண்டு போட்டுதாங்கிறாரு. ஆனா மோசே என்ன பண்றான்னா, எப்பா தயவு செஞ்சு சும்மா வரும், நீர் கோவக்காரரு, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுரும், பரிந்து பேசிட்டு கீழே வந்து பாக்குறார். அவன் மேல பரிந்து பேசுகிறான், கர்த்தர்ட்ட பரிந்து பேசுறாங்க. கீழே இவங்க தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அழைத்து வந்த தேவனை மறந்துட்டு விக்கிரகத்தை கும்பிட ஒரு கண்ணுக்குட்டியை சிலையாக்கி சாமியாக்கி கொண்டாடி அதுக்கு பண்டிகை செஞ்சு அதுக்கு கெடா வெட்டி, எவன் அப்ப வீட்டு காசுல எவன் சந்தோஷமா இருக்குதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கர்த்தர் இவங்களுக்காக கொடுத்த விஷயத்த இவங்க வேற ஒரு விஷயத்துக்கு நன்மையா இதுதான் எங்களை கொண்டு வந்து உயர்த்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அநேகர் அப்படித்தாங்க, கர்த்தர் இடத்துல நன்மையை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் ஓடிடுறது, திரும்ப திரும்ப நன்மைக்கு வர்றது, திரும்ப ஓடி இருக்கிறது. ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, ஒரு தடவை கொடுப்பார், 2 தடவை கொடுப்பார், 3வது தடவை நீ வந்து உட்கார்ந்து உன் இருதயத்துல மாற்றத்தை கொடுத்து நீ முழுவதுமா மாறி வர்ற வரைக்கும் உன் காரியம் நடக்காதுன்னு கர்த்தர் சொல்கிறார். ஸ்தோத்திரம். இருதய மாற்றத்தை தான் என் தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்ப மோசே கர்த்தர்ட்ட கேக்குறான், தேவரீ இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட இன்னார் நீர் வந்து என்ன இவங்களை கூட்டு போன்னு சொல்லிட்டு என்ன அனுப்புனீரு, என் கூட இவங்கதான் வருவான்னு எதையுமே நீ சொல்லலையே, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்கள் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டு. மோசே கர்த்தர்ட்ட பேசுறான், உன்னுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைச்சிருக்குங்கிறப்பா, அந்த கிருபையை நான் எப்படி உணர்ந்து கொள்றது? என்ன இன்னைக்கு நம்மளும் ஜெபிக்கிறோம், நம்மளும் வேதம் வாசிக்கிறோம், நம்மளும் கர்த்தர் எனக்கு கிருபை வச்சிருக்கிறாருங்கிற நான் எந்த அடையாளத்தை கொண்டு நான் பெற்றுக்கொள்கிறது, எந்த சூழ்நிலையை கொண்டு அவருடைய கிருபையை நான் உணர்ந்து கொள்கிறது? நான் கண்ணுக்கு எட்டுன வரைக்கும், கண் தூரம் தெரிந்த வரைக்கும் அவருடைய கிருபையினுடைய ஒரு செய்தி கூட எனக்கு கேள்விப்படல. ஹல்லேலூயா. ஏங்க, தேவனுடைய திட்டமும் செய்கையும் மனுஷனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதுங்க, அதை யூகிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. யாத்திரை 33:13 உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததனால் நாம் உம்மை அறிகிறதுக்கும் உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்திருக்கும், உம்முடைய வழியை எனக்கு அறியும். நீர் எனக்கு கிருபை செஞ்சுட்டு எதையாவது ஒண்ணு காட்டுப்பா, எதையாவது ஒண்ணு செய்யும்பா. Your grace is sufficient. அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, ஒரு வாக்குத்தத்தமா கொடுத்தார் போன வாரத்துல. யாத்திரா 33:14 கர்த்தர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். The Lord, my presence shall go with ease and I will give the rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் சமூகம் உங்க கூட இருக்கும்பா. எவ்வளவு பெரிய கிரேஸ் தெரியுமாங்க, எவ்வளவு பெரிய சலுகை தெரியுமா? அவர் சமூகம் உங்க கூட என் கூட இருக்குங்க, வேற எதுவுமே தேவை கிடையாது. அவர் சமூகம் கூட இருந்ததுன்னா, நம்ம ஊர்ல பழைய இந்த சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க, சமூகம் பெரிய இடம் போலுக்கு அப்படிம்பாங்க. அப்படின்னா இந்த 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 இவங்க வந்து பெரிய பெரிய ஆட்கள் போலுக்கு அப்படிம்பாங்க. அந்த சமூகத்துக்கு அநேக விஷயங்கள் உண்டு, அநேக பொருள்கள் உண்டு. அவர் சமூகம் மட்டும் நம்ம கூட இருந்ததுன்னா நமக்கு இளைப்பாறுதல் மட்டும் கிடையாதுங்க, நமக்கு பிரச்சனை வராது, நமக்கு நோய் நொடி வராது, நமக்கு தேவைகள் நம்ம இருதயத்துல சிந்திக்கும் போதே உடனே நிறைவேறும். எனக்கு இது சாப்பிடணும் போல இருக்குன்னு யோசிச்சோம்னா தேவன் ஒரு உறவினரை அனுப்பி அவங்க அந்த சாமானை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கொடுத்துட்டு போவாங்க. நம்ம கையில காசே இருக்காது, எனக்கு இது வேணுப்பான்னு நினைப்போம், காசு கர்த்தர் கொண்டு வந்து தருவாருங்க. இளைப்பாறுதல், இளைப்பாறுதல் தரும் தேவா,
கலைத்தோரை தேற்றிடுமே. கிருபை நீதம் எந்த தஞ்சம். ஹல்லேலூயா. பிதாவே, இந்த ரத்தத்தை தெளிக்கிறேன் தகப்பனே. ஓ தேவ கிருபையே, ஓ இந்த வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள், உடைய கிருபையை அவங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்யும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. தேவ கிருபை இறங்கட்டும், தேவ இரக்கம் இறங்கட்டும். ஓ ரகசியங்கள் வெளிப்படட்டும் தகப்பனே. ஓ பாரத்தை நான் சுமப்பதும், ஓ என் கடினமா இருக்கிறது, என் வாலிய கார்வங்கள், ஓ என் காலங்கள், என் சூழ்நிலைகள் எல்லாம் நான் வருத்தத்தோடு கலைக்கிறேன், சஞ்சலத்தோடு கழிக்கிறேன்னு, ஓ துக்கத்தோடு இருக்கிற சூழ்நிலையிலே கர்த்தர் சொல்கிறார், உங்கள் கவலைகளை என் மேல் வைத்து விடுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்குத்தத்தமாய் கர்த்தர் தருகிறார். இளைப்பாறுதல் தருகிற தேவன் நமக்கு உண்டு. ஓ இளைப்பாறுதல் தேவ பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். விசுவாசிக்க கூடுமானால் இளைப்பாறுதல் இதோ சிலருடைய வாசல் அண்டையா வந்து ஓ நிறைவேற போகிறது. ஓ வழிகள் தெரியாததாய், வாசல் இல்லாததாய், அடைபட்ட சூழ்நிலைகள் கிரிகளிலே கர்த்தர் உங்களுக்காய் கோணலாளர்களை சேவையாக்கி, ஓ கோணலாளர்களை நேராக்கி, புதிய வழிகளை உண்டாக்கி, ஓ ஸ்தோத்திரம், உங்கள் வீடுகள் தேடி சிலருக்காய் வார்த்தை வருகிறது. உன் வீட்டை தேடி ஓ ஹல்லேலூயா அழைப்புகள் வரப்போகிறது. சில திட்டங்கள் நிறைவேற போகிறது. அபிஷேகங்கள் உங்கள் வீட்டின் மீதாய் பொழிய போகிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். தேவ பிள்ளைகள் உன் வீடு வாசல்ல வந்து நிற்கிறார்கள். உன் இருதய விருப்பத்தை தேவன் நிறைவேற்ற போகிறார் என்பதற்கு இதுவே உனக்கு கொடுக்கப்பட போகிற அடையாளமாய் இருக்கிறது. ஓ ரிகானா சந்த ரிபா பாபா பாபா ஹல்லேலூயா. பாழாய் போன உன் வாழ்க்கை செழிப்பாய் மாறப்போகிறது. கர்த்தர் வாக்கு தத்தமாய் தருகிறார். யாருக்குன்னு தெரியல, சிந்தனையில் இருக்கிற போராட்டங்கள் மாறப்போகிறது. வீடுகள் காரியத்துல கர்த்தர் எல்லாத்தையும் நேர்த்தியாக்கி ஒரு சமாதானத்தை குடும்பத்துல தரப்போகிறார். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவர் யார் என்று யோவான் சானவர் சொன்னது போல இதோ கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. உங்களை வரும் கோபத்திற்கு தப்பிக்கத்தக்கதாக கர்த்தர் சில காரியங்கள் உங்கள் குடும்பத்துல நிறைவேற்ற போகிறார். இளைப்பாறுதலை தருகிறார். அவர் சமூகம் உங்க கூட இருக்க போதுங்க. அந்த சமூகம் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரப்போகுது. நீங்க கேட்க வேண்டியதுன்னா, கர்த்தாவே உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும்பா. எங்க போனாலும் சரி, எங்க வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஒரு செகண்ட் இதை சொல்லிட்டு போங்க. 2 லைன் வேர்ட்ஸ் தான், 2 வார்த்தை தான். கர்த்தாவே உங்களுடைய சமூகம் எனக்கு முன்னாடி போகட்டும். நான் போய் அங்க போய் வேலையை செஞ்சு என்னதான் ஆர்டர் பண்ணாலும் the worldly people is not going to satisfy my work. நான் செய்கிற வேலைகளை பார்த்து, என்னுடைய டேலண்ட பார்த்து, என்னுடைய நடைகளை பார்த்து இந்த உலகத்துல எனக்கு அங்கீகாரம் கிடைக்காதுப்பா. உங்களுடைய சமூகம் மாத்திரம் எனக்கு முன்னாடி போச்சுன்னா எனக்கு அங்கீகாரம் கிடைக்கும், எனக்கு உயர்வு கிடைக்கும், என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும், என் சூழ்நிலைகள் மாறும். நீங்க ஜெபிச்சு கொள்ளுங்க. போற இடத்துக்கு போறதுக்கும் வர்றதுக்கு முன்னாடி கர்த்தாவே உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும் சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டீங்கன்னா கர்த்தர் அங்க போய் உங்களுக்கு இளைப்பாறுதல் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருவார். யாத்திராயம் 33:15 சொல்லுது, அப்பொழுது அவன் அவரை நோக்கி, யாரு? மோசே கர்த்தரை நோக்கி, உங்களுடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதரும். If the presence go not with me, carry us not upon hence. உங்களுடைய சமூகம் மட்டும் எங்களுக்கு முன்னாடி போனா என்னை எங்கேயுமே கொண்டு போதும். இந்த வனாந்தரத்துல நீங்க வச்சு எங்களை கொண்டு போட்டாலும் போதும். உங்களுடைய சமூகம் இல்லாம இந்த இடத்துல இருந்து எங்களை கொண்டு போகாதன்னு மோசே பாலைவனத்துல இருக்கும்போது சொல்றான். அவனை அழைச்சிட்டு வரும்போது உங்களை கானானுக்கு கொண்டு போறேன் அப்படின்னு வாக்குத்தத்தம் கொண்டு வராரு. ஆனா சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் மாறும்போது மோசே முடிவு பண்ணிட்டான். ஏன்னா கர்த்தர் சொல்லுறா, இந்த அதிகாரத்துல 33ஆம் அதிகாரத்தை வாசி பாத்தீங்கன்னா, உங்களோட நான் வரமாட்டேன்ப்பா, நீங்க வணங்க கழுத்துள்ள ஜனங்கள் அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தை அவனுக்கு குத்தப்படுது. கர்த்தர் எங்களை குறிச்சு இப்படி சொல்லிட்டாரன்னு. அப்பதான் சொல்றான், நீ கூட வரலாட்டும் பரவாயில்ல, உங்களுடைய சமூகத்தை மட்டும் நீங்க முன்னாடி அனுப்புங்கப்பா. அது வரலன்னா எங்களை இந்த இடத்த விட்டு கொண்டு போகாதீங்கன்னு அவன் ஆணித்தரமா சொல்லுகிறான். அவருடைய சமூகத்தின் மீது அவன் ஒரு பிரியனா இருந்தான். யோசுவா என்ன பண்ணான்னா, அந்த தேவாலயத்துல அவருடைய சமூகத்தையே நாடி காத்துக்கிட்டு இருந்தான். அதனாலதான் யோசுவாவையும் காலேபையும் என்ன பண்றாருன்னா, கர்த்தர் கானானுக்குள்ள அனுமதிக்கிறார். ஒரு செழிப்பு வரணும், ஒரு உயர்வு வரணும், குடும்பத்துல பிரச்சனை மாறணும், பிரிவுகள் நீங்க நினைச்சீங்கன்னா அவருடைய சமூகத்தை நீங்க நிதமும் தேடணும். டெய்லி, எவ்ரிடே
ஸ்தோத்திரம். யாத்திரை 33ல எனக்கும் உங்களுடைய ஜனங்களுக்கும் உங்களுடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது எதனால அறியப்படும்பா. உங்களுடைய கிருபை இருக்குங்க, நான் எப்படி உங்க சமூகம் எங்க முன்னாடி போகணும்ப்பா. நீ எங்களோட வர்றதுனால தான் அந்த கிருபையை நாங்க உணர முடியும். இந்த பூமியில வாழ்ற எல்லா ஜனங்களோட நாங்க வித்தியாசத்தை எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்னா, உங்களுடைய கிருபையும் உங்களுடைய சமூகமும் எங்களுக்கு முன்னாடி போனாதான் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும், எங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். நீர் எங்களுக்காக இன்று யுத்தம் செய்து அநேக பார்வோனை எதிர்த்து போட்டீர், பார்வோடைய சேனையை செங்கடல அழிச்சு போட்டீர், எரிகோவை உடைக்க செஞ்சீர், அநேக ஒரு 6-7 ஜாதிகளுக்கு அப்பாற்பட்ட பெரிய யுத்த வீரர்களுடைய சந்ததிகள்லாம் முறியடிக்க செய்தது உங்களுடைய கிருபையும் உங்களுடைய சமூகம் தான்ப்பா. எங்களுடைய முயற்சி விருதா. அப்பதான் இவ்வளவும் கர்த்தர்ட்ட அவன் புலம்புறான். யாரு? மோசே. அப்பதான் கர்த்தர் திரும்பி சொல்லாரு. கர்த்தர் மோசையை நோக்கி யாத்திரை 33ல நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்கள் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட ஏண்டி சொல்றதுன்னா, நம்மள பேர் சொல்லி அழைஞ்சிருக்கிறாங்க. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, என்ன பெரியவனாக்கியது உங்க கிருபை. உங்க கிருபையினால நாங்க நினைச்சிருக்கோம்ப்பா. உங்க பேரு ஏன் பேரையும் அவர் ஜீவ புஸ்தகத்துல எழுதணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பிரயாசப்படணும். ஆவியில நடத்துறவர்கள் இன்று முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் ஆயிடுறாங்க. உலகத்தின் கட்டுகள்ல சிக்கப்படுறாங்க. உலகத்தின் சூழ்நிலை திருப்தி அளிக்கிறது, அந்த சந்தோஷங்களுக்கு போதுன்னு நினைக்கிறாங்க. தேவ பிள்ளைகளை ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்கள். பெற்றுக்கொண்ட கிரீடத்தை ஆவிய அவிச்சு போடாதிருங்க. ஒரு சின்ன ஒரு ஜெபம் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு சொல்லிக்கிட்டு போன ஒரு ஜெபத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க எப்பவுமே வெளியில போகும்போதோ வீட்டுக்குள்ள வரும்போதோ எந்த ஒரு சூழ்நிலைக்கு போகும்போதோ இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போங்க. உங்கள் பிரச்சனையும் காரியங்கள் விடுதலையாய் முடியும். இயேசு கிறிஸ்துவ நான் சொல்லிட்டு போன அந்த பரமண்டங்கள் ஜெபம்ல இந்த ஜெபம் அந்த கடைசியில ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம். அது இயேசு கிறிஸ்துவமே சுயநலமா வாழல, அவர் பொது நலமா ஜீவித்தார். அவர் ஜெபிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபமும் அப்படிப்பட்ட ஜெபமா தான் இருக்குது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். என்ன சோதனைக்கு உட்படாமல் இல்ல, எங்களை. That's a plural. எல்லாரையும் நம்ம ஜெபிக்கும் போதே எல்லாருக்கும் சேர்ந்து ஜெபிக்கணும் அப்படிங்கிறதா கர்த்தருடைய விருப்பமா இருக்குது. ஏசப்பா எனக்கு காரை கொடும், ஏசப்பா எனக்கு அதை கொடு, இதை கொடும். இது சுயநல ஜெபத்துல கர்த்தர் என்ன பண்ணுவார்னா பிரியப்பட மாட்டார். நம்ம மத்தவங்களுக்காக ஜெபிக்கிறதா கர்த்தர் பிரியப்படுகிறார். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இந்த ஒரு வார்த்தை போதுங்க. நீங்க வெளியில போவதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு போங்க. வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? இந்த வார்த்தையை சொல்லணும். வேலையில இருந்து இங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எங்களை சோதனை, சிலருக்கு வீட்டுக்குள்ள சோதனை, சிலருக்கு வீட்டை விட்டு வெளியில போனா வேலையில சோதனை. எப்படி இருந்தாலும் சோதனையோடு கூட தப்பிக்கத்தக்கதான வழியையும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதற்கு நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு சின்ன ஜெபம். There is not a biggest hardest work. அது ஒரு கடினமான ஒரு வேலை இல்ல, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. உங்களுக்கு தெரியும், தேவ பிள்ளைகளே, தேவ வார்த்தைகளை கேட்கிறவர்களே, உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த இடத்துல நமக்கு பிரச்சனை வருது, எந்த இடத்துல நமக்கு போராட்டம் வருது நல்லா உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த விஷயத்த சொல்லி பாருங்க. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இந்த ஒரு வார்த்தை போதுங்க, உங்களை எல்லா போராட்டத்திலும் எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்க கூடும். ஸ்தோத்திரம். பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷனை தெரியுங்க. 14 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வாழ்ந்துட்டு இருந்த காலத்துல, அவனுக்கு முன்னாடி ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி 3ஆம் வானம் வரைக்கும் ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்பட்டாராம். அவர் சரீரத்தோடு போனாரா ஆவில போனாரா அது எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டாராம். பரலோகத்துக்குள்ளே போனாராம் அந்த மனுஷன். அப்ப அவருடைய ஜீவிதம் எப்படி இருந்திருக்கும்? அந்த தேவ மனுஷன் அவர் பவுல் இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புறாருன்னா, ஏன் ஜீவிதத்தை படியெல்லாம் இல்ல, உங்க ஜீவிதத்தை படியெல்லாம் இல்ல, அந்த மனுஷன் உயிரோட இருக்கும் போதே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தினுடைய அந்த காரியத்தை தரிசிக்கும்படியான ஒரு அபிஷேகம் இன்னைக்கு கொடுக்கப்பட்டுச்சு.
அப்படிப்பட்ட அபிஷேகம் இன்னைக்கு கொடுக்கப்பட்டதுன்னு நிறைய பேர் பீத்திட்டு பிராடு விட்டுட்டு அலைகிறாங்க. ஆனா அந்த மனுஷன் ஒரே ஒருத்தர் பவுல்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். பவுலுக்கு மட்டும்தான் அந்த காரியம் வெளிப்படுத்திருக்காரு. ஏன்னா பவுல் ஆவியோடு இருக்கிறதையும் உண்மையோடு ஜீவிக்கிறதையும் கர்த்தருக்குள்ள அவருடைய ஓட்டத்தையும் ஆவியானவர் அந்த மனுஷன் சொன்னதுனால அந்த மனுஷன் பவுலுக்கு மட்டும்தான் இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறார். எனக்கு கர்த்தர் 14ஆம் அந்த 3ஆம் ஆண்டு வரைக்கும் எடுத்துக்கொண்டு போனாரு. அங்க கொண்டு போய் பரலோகத்தை எனக்கு காட்டினாரு. நான் பார்க்கும்போது மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டேன் என்று அறிந்திருக்கிறேன். அவன் பரலோகத்துல போய் கேட்கும் போது அவன் எப்படிப்பட்ட காரியத்தை கேட்டானா, மனுஷன் அந்த மாதிரி பேச்சே இல்ல, மனுஷ சத்தமே கிடையாது, மனுஷனுடைய ஈடுபாடுகளே அங்க கிடையாது. பரலோகத்துல வெளிப்படுத்துற விசேஷத்துல சொல்லுது, பரலோகத்துல கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே ஓயாது துதிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர் நம்முடைய தேவன். அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை, தேவனை துதிக்கிறதை, அந்த அந்நிய பாஷைகளை, அபிஷேக வார்த்தைகளை நான் கேட்டேன்னு சொல்லிட்டு பவுலோடு அந்த மனுஷன் சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம். பவுல் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. அப்ப நான் என்ன பண்ணல, இன்னும் சரி வரல, நான் ஒழுங்காகல, என் காரியம் சரி வரலன்னு பவுல் தேவ கிருபையை நாடிதான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஜெபிக்கிற வேளையில 2 கொரிந்தியர் 12:7 சொல்றாரு, என் மாம்சத்துல ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கு, அது என்னுடைய காரியத்தை, நிறைய காரியத்தை வெளியில சொல்ல விட மாட்டேங்குது, அது சாத்தானுடைய முள்ளு மாதிரி என்ன குட்டிக்கிட்டே இருக்கு. 2 கொரிந்தியர் 12:8 இன்னைக்கு நமக்கும் அப்படித்தாங்க. என்னன்னே தெரியல, என் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு குத்த உணர்ச்சியா இருக்கு, ஏதோ ஒண்ணு என்ன குத்துது, ஏதோ எனக்கு இது சரியில்லைன்னு எனக்கு தெரியுது. ஆனால் என்னை மீறின காரியத்தை நான் செய்கிறேன், துணிகரமா செய்கிறேன், இது செய்கிறது பாவம்னு எனக்கு தெரியுது. ஆனால் அந்த பாவத்திலிருந்து மீண்டும் வெளியில வர முடியல. எனக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனை அப்படிப்பட்ட எசேபியனுடைய ஆவியை பெற்ற அநேக ஸ்திரீகள் இன்னைக்கு அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அது நய வசனிப்பா பேசும், அது கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் கேட்கறதுக்கு நல்லது மாதிரி இருக்கும். அதை நீ செஞ்ச கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா எடுத்துருவாரு. யார எடுத்துருவாரு? நீ யாருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கியா அவனை எடுத்துருவாரு உயிரோட. அப்புறம் குழந்தைகளை வச்சுட்டு நாயா என்ன பண்ணணும், அலைய வேண்டி இருக்கும், பிச்சை எடுக்கிற சூழ்நிலைக்கு போக வேண்டியிருக்கும். ஜாக்கிரதையா இருந்துக்கணும். எசேபியனுடைய ஆவியுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க கூடாது. கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை பின்பற்றணும், பாகால் தெய்வம்னா பாகால பின்பற்றணும். இருதோணி கால் வச்சு பிரயாணம் பண்ணி பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஒண்ணு பரலோகத்துக்கு போகணும் இந்த பக்கத்துல வந்துரு, இல்ல உலகத்துல அப்படி போனா அந்த பேச்ச கிட்ட அந்த பக்கம் போயிரு. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். இது என்ன போக்கு? அங்கிட்டு ஒரு போக்கு, இங்கிட்டு ஒரு போக்கு. 2 கொரிந்தியர் 12:8 சொல்லுதாரு, பவுல் கர்த்தரை நோக்கி ஜெபிச்சாராம், அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தடவை கர்த்தர்ல கேட்டேன் அப்படிங்கிறாரு. அந்த முள்ளு என்னட்டு எடுத்துட்டு கர்த்தர்ட்ட கேட்டாராம். அப்பதான் கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். My grace is sufficient for thee, for my strength is made perfect in weakness. உன்னுடைய வீக்னஸ்ல, உன் சூழ்நிலையில, உன் காரியத்துல நான் எல்லாத்தையும் மாற்றி தருவேன், எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி தருவேன். என் கிருபையை மாத்திரம் உனக்கு போதும்பா. இந்த கிருபையும் அவர் சமூகமும் உன் கூட வந்துச்சுன்னா எதுவும் உங்களையும் என்னையும் சேதப்படுத்தாது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு கடைசியான சம்பவத்துக்குள்ள வந்துட்டோம். தாவீது பச்சேபால்ட்ட பாவம் பண்ண ஒரு விஷயத்தை குறித்து தான் தியானிக்க போகிறோம். இனி ஒரு 15 நிமிஷத்துல நம்ம முடிக்க போறோம். 20 நிமிஷத்துல. ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசி பாத்தீங்கன்னா, 11ஆம் அதிகாரத்தை வாசி பாத்தீங்கன்னா, இவர் அப்படியே தாவீது என்ன பண்ணுவாருன்னா அரண்மனை மேல உலாத்திக்கிட்டு இருக்கும்போது பச்சேபால் குளிக்கிறத பார்த்துட்டு செம பிகரா இருக்கான்னு சொல்லிட்டு வர சொல்லி அவளை கட்டாயப்படுத்தி அவளோட விபச்சாரம் பண்ணிடுவான், பேசித்தனம் பண்ணிடுவான். எல்லா காரியமும் முடிச்சதுக்கு அப்புறம் தப்பே செய்த மாதிரி யோக்கிய மாதிரி வெள்ளச்சட்டையை போட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு நம்ம தாவீது ராஜா. இன்னைக்கு அநேக மனுஷர்கள் தேவனுக்கு பிரியமா நடக்கிறேன் என்று தூசண வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு கர்த்தர் விரும்புகிற ஜீவியத்தை செய்யாம
நய வசனிப்பாய், வஞ்சகமாய், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்படத்தக்கவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான கிரியைகளை, இதை அந்நிய கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜாக்கிரதையா இருந்து அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். வேத வாசிப்பும் உங்கள் தனி ஜெபமும் இருந்தா மாத்திரம்தான் அவருடைய கண்ணிகளுக்கு நீங்க தப்பிக்க முடியும். எந்த ஒரு பிரேயர் மீட்டிங் அட்டன் பண்றது அது எப்படின்னா விஷயம் கிடையாது. உங்கள் தனி ஜெபமும் பிரேயரும் தட்ஸ் a mandatory. அது மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. அதை தாண்டினதான் நீங்க ஜெப கூடுகையில கலந்துகிடுறது, ஞாயிறு சண்டே சர்வீஸ்ல கலந்துகிடுறது, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ். ஆதியம் அதெல்லாம் முதல்ல முக்கியமானது வேத வாசிப்பும் அவர் சமூகத்துல ஜெபமும் தான். நம்ம தாவீது அந்த வேத வாசிப்பையும் தியானத்தையும் அந்த 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 மாளிகையை உலாத்தும் போது சும்மா இருக்கிறது போல பெசானிக்கு உள்ள உட்காந்து வேதத்தை அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் அப்படி தூச்சிட்டு இருந்தாப்ல. ஒரு ராஜ வாழ்க்கை கிடைச்ச உடனே சுகபோக வாழ்க்கை கண்ணை மறைச்சிருச்சு. அடுத்து என்னடா செய்யலான்னு அப்பதான் உரியாவின் மனைவியாகிய பத்சேபால வர சொல்லி வலுக்கட்டாயம் அவரோட விபச்சாரம் பண்ணிருந்தான், ரேப் பண்ணிருந்தான். ராஜா எல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. அவளும் சரின்னு சொல்லிட்டு எசஞ்சிட்டா. இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, கர்த்தர் நாத்தானை தாவீதின் இடத்தில் அனுப்பினார். இந்த நாத்தான் யாருங்கன்னா, இவன் ஒரு தீர்க்கதரிசி, தேவனுக்காய் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஊழிய மனுஷன். இந்த மனுஷனுக்கு என்ன விஷயத்தை கர்த்தர் சொல்லுவார்னா, தீர்க்க தரிசனம்னா கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், இந்த மூணையுமே சொல்லக்கூடிய ஒரு ஆவியை பெற்றவர்கள் தீர்க்க தரிசன மனுஷர்கள். சிலருக்காய் ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அவருடைய வருங்காலத்தை சொல்லுவார். சிலருக்காய் ஜெபிக்கும் போதுன்னா இவனுடைய கடந்த காலத்துல இந்த பாவத்தை பண்ணிட்டான், அதை திருந்த சொல்லி வருங்காலத்துல நான் இதை செய்யறேன்னு கடந்த காலத்தையும் வருங்காலத்தையும் சொல்ல சொல்லுவார். சிலருக்கு நிகழ்காலத்துல இருக்க பிரச்சனையை சொல்லி இந்த பிரச்சனை மாறும், நீ திடப்படு, உன்னை நான் சுகமாக்குவேன், உன் தேவைகளை சந்திப்பேன்னு நிகழ்காரியங்களை சொல்லுவார். இதுதான் தீர்க்க தரிசனம் வரும். இப்ப நாத்தான்கிட்ட கர்த்தர் எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை கொடுத்து அனுப்புறாருன்னா, தாவீது செஞ்ச பாவத்தை குறிச்சு எல்லாத்தையும் வீட்டுல வச்சு தீர்க்கதரிசியாகிய நாத்தான்வேல்கிட்ட சொல்லி அனுப்புறாரு. இதுதான் சம்பவிச்சது, நீ இப்படி இப்படி பேசுன்னு கர்த்தர் ட்ரெயின் பண்ணி அனுப்புறாரு. இப்ப நாத்தான்வேல் ராஜ சமூகத்துல தாவீதோட அரண்மனைக்கு வந்துட்டாரு. நாத்தான்வேல் வந்துட்டு இவன் அவன் இடத்துல நாத்தான்வேல் தாவீது ராஜா வீட்டுல அவனை நோக்கி, யார ராஜாவ நாத்தான்வேல் தீர்க்கதரிசி ராஜா ஒரு பெரிய மேடை மாதிரி கட்டி ஒரு பெரிய சேர் வச்சு மேலதான் இருப்பாரு. அவரை பார்க்க வர எல்லாருமே கீழே இருந்து என்னன்னா அண்ணாந்துதான் பார்க்கணும். அப்போ இந்த நாத்தான்வேல் நிறைய பேர் என்னன்னா அண்ணாந்து பார்க்கறதுக்கு நிறைய பேருக்கு பயம். ஏன்னா நீ ராஜாவை அண்ணாந்து பாத்துட்டனா அவர் பொற்கோலை செங்கோலை நீட்டினா தான் நீ தப்பிக்க முடியும், அவர் நீட்டெல்லாம் உன் கழுத்து துண்டா வெட்டிடுவாங்க. அப்படிப்பட்ட சம்பிரதாயங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் உண்டு அந்த காலத்துல. ஆனா தேவ மனுஷன் பயப்படவே இல்லை. உள்ள போனோடனே நேர தலையை தூக்கி அவனை பாக்குறான், ராஜாவை பாக்குறான். பார்த்துட்டு ஒரு கதையை சொல்றாரு. அந்த கதையை நீங்க நல்லா பாருங்க. இந்த விஷயங்கள்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, புதிய ஏற்பாட்டுல இந்த சம்பவங்கள் எல்லாமே நிறைவேறும். கர்த்தர் ஊமையிலோடு அவரோடு பேசினார்னு வாக்குத்தத்தம் எழுதியிருக்கும். இப்ப இந்த நாத்தான் வேலை கொண்டு கர்த்தர் ஒரு ஊமைனா சாடமாடையா பேசுவாங்கல்ல, ஒரு கதையை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கதையை தான் சொல்றாரு. தாவீது ராஜாவே, ஒரு பட்டணத்துல 2 மனுஷர் இருந்தாங்க. ஒருத்தன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். அதனால ஒரு ரிச் பர்சன், ஒரு புவர் பர்சன். ஒரு பணக்காரன், ஒரு கஷ்டப்படுகிறவன். தரித்திரன்னா அன்னைக்கு வேலை பார்த்து சாப்பிடக்கூடியவன். 2 சாமுவேல் 12:2 சொல்லுது, ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகள் வெகு திரளா இருந்தது. எக்ஸிடிங் மெனி ஃபிளாக்ஸ் அண்ட் ஹார்ட்ஸ். அவனுக்கு கொஞ்சம் கிடையாது, திரளா இருந்ததா. திரள்னா நிறைய கூட்டமா இருக்கு. அவன்கிட்ட ஆடு ஒரு கூட்டம், மாடு ஒரு கூட்டம். அவன் பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய பணக்காரன், எல்லாமே இருந்துச்சு. 2 சாமுவேல் 12:3. ஆனா அந்த தரித்திரனுக்கிட்ட எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி தான், வேற எதுவுமே அவன்கிட்ட கிடையாது. வேற சொத்து பித்துன்னு பேச ஒண்ணும் கிடையாது. அந்த ஆட்டுக்குட்டி அவனுடைய பிள்ளைகளோடு இருந்து வளர்ந்துச்சு. அவன் வாயில சாப்பிட்டுட்டு கீழே விழுகிற அந்த பருக்கை துணியை தான் அந்த ஆடு சாப்பிடும். அவன் பாத்திரத்தை தண்ணி குடிச்சா இந்த ஆடும் போய் என்ன பண்ணும், இந்த ஆட்டுக்குட்டியும் அவன் பாத்திரத்தை தண்ணி குடிக்கும். அவன் மடியில போய் படுத்துக்கிடும் அந்த ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டி அவனுக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு மகளை போல அவனுக்கு இருந்துச்சான்.
அவனுக்கு குழந்தைகள் இருந்தாலுமே இந்த ஆட்டுக்குட்டி மேல அந்த அந்த தரித்திர அந்த கஷ்டப்படுறவன் ரொம்ப பாசமா செல்லம் காட்டி அந்த ஆட்டுக்குட்டியை வளர்த்துட்டு இருக்கான். 2 சாமுவேல் 12:4. அப்போ அந்த அந்த ஐஸ்வர்யார் வீட்டுக்கு வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். இப்ப நம்ம ஊர்ல கேட்டீங்கன்னா பழைய காலத்துல சின்ன பிள்ளை வழிப்போக்கர்கள் வீட்டுக்கு வர்றது உண்டு. இப்ப அந்த பழக்கங்கள் இல்ல. இப்ப யார் வராங்கன்னா சொந்தக்காரங்க அவங்க வீட்டுக்கு வருவாங்க, போயிருவாங்க. பழைய காலத்துல நடந்து போறவங்க யாராவது ஒருத்தவங்க திடீர்னு வந்து வீட்டுல திண்ணை கட்டிருப்பாங்க. அந்த திண்ணையில படுத்துருவாங்க. வந்து காலையில எந்திரிச்சு தூக்கு தண்ணி ஒழிக்கும் போது தெரியும் ஒரு ஆள் படுத்து கிடக்கிறாருன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த அவருக்கு ஏதாவது ட்ரெஸ் போட்டிருப்பாரு, சாப்பாடு இல்லாம இருப்பாரு. அவர் வந்து எப்படின்னா அன்னையர்கள்பாங்க. அவங்க அனாதைகள் மாதிரி எங்கேயாவது சுத்திட்டு அலைவாங்க. சோ அவர்களுக்கு சாப்பாடை கொடுத்து அவங்க தேவைகளை சந்திச்சு ஓகேங்க போயிட்டு வாங்கன்னா அவங்க வழி அனுப்பி வைப்பாங்க. இப்ப இதே மாதிரி இந்த பணக்கார வீட்டுக்கு ஒரு வழிபோக்கு ஒருத்தன் வந்துட்டான். வழிபோக்கனை பார்த்தோன்னா அவனுக்கு சமையல் பண்ணி அவனுக்கு தன்னுடைய ஆடு மாடுகளை பிடிச்சு அதை கொண்டு வெட்டி அந்த வழிபோக்கனுக்கு சாப்பாடா கொடுத்து மனசு இல்ல இந்த பணக்காரனுக்கு. அதனால அந்த பணக்காரன் என்ன பண்றான்னா இந்த கஷ்டப்படுகிற அந்த தரித்திர வீட்டுல ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சுல அந்த ஆட்டுக்குட்டியை வெட்டி சமைச்சு போட்டு சாப்பாடை கொடுத்து அந்த வழிபோக்கனை அனுப்பி விட்டாயா அப்படிங்கிறான். இந்த விஷயம் உங்க நாட்டுல நடந்துருச்சுன்னு தாவீது ராஜாட்ட இந்த நாத்தான்வேல் சொல்றான். அப்போ தாவீது சொல்றாரு இந்த ஆள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டான்னா நாத்தான்வேல் வரதுக்கு முன்னாடியே பாவம் பண்ணிட்டான். என்ன பாவம் பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா உரியாவை போருக்கு அனுப்பி அந்த அம்மோன் புத்தரோட போருக்கு போகும்போது இவங்க எல்லாத்தையும் பின்னாடி நிக்க வச்சு உரியாவை கொண்டு போட்டுட்டு அவன் பொண்டாட்டி எடுத்துக்கிட்டு பாவமே பண்ணாத மாதிரி யோக்கிய மாதிரி நீட்ட இன்னைக்கு ராஜா அப்படி கம்பீரமா உட்காந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை அப்படித்தாங்க. கர்த்தர் எனக்கு இதை செய்யல, கர்த்தர் எனக்கு அதை பண்ணல, கர்த்தர் எனக்கு இந்த திட்டத்தை செய்யல, கர்த்தர் எனக்கு அந்த போராட்டத்தை கொடுத்துட்டார். பாத்திரம் சுத்தம் இல்லாம கர்த்தர் அபிஷேகத்தையும் வரங்களையும் தேவைகளையும் பூர்த்தி செய்யவே மாட்டார். முதல்ல நம்மளை ஒழுங்குபடுத்தணும். முதல்ல நம்மளை பரிசுத்தப்படுத்தணும். உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற திரும்பை பார்க்கிறது என்ன என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இவ்வளவு தப்பையும் பண்ணிட்டு இந்த கதையை கேட்டோம்னா ராஜாவுக்கு கோபம். 2 சாமுவேல் 12:5 தாவீது வந்து அந்த மனுஷன் மேல மிகவும் கோபம் மூண்டவனாகி நாத்தான் மேல பார்த்து இந்த காரியத்தை செஞ்ச மனுஷன் யாரியா அவனை கொன்னே போடணும், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். தலைவர் அடுத்தவனை கொண்டு போட்டு அடுத்தவன் கொண்டாடி எடுத்து அவளோட குடும்பத்தை நடத்திட்டு இருக்காரு. ஆனா இப்போ ஒருத்தன் ஆடை கொண்டுட்டானா அந்த கதையை கேட்டோம்னா அந்த ஆட்டை கொண்டு அவனை கொல்லணும். என் ராஜ்யத்துல அப்படி இருக்கக்கூடாது. அவன் இரக்கமுற்றவனா இருக்கான். அந்த காரியத்தை செஞ்ச பண்ணினால அந்த அவனையும் கொல்றதுக்கு முன்னாடி அவன் கையில இருந்து 4 ஆட்டுக்குட்டியை பிடிச்சு பெண்ணாட்டுக்குட்டியை பிடிச்சு அந்த தரித்திரனுக்கு 4 பெண்ணாட்டுக்குட்டியை நாளத்திலே திரும்ப கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இவனை கொண்டு போடணும் அப்படின்னு கோபமா பேசுறாப்ல. 2 சாமுவேல் 12:7 சொல்லுது. இப்ப தாவீது நாத்தான் விழுந்து தாவீதை நோக்கி பாக்குறான். பார்த்துட்டு நீ தான்டா அந்த மனுஷன், நீதான் அந்த மனுஷன், இன்னொருத்தனை கொண்டு போட்டு அவன் பொண்டாட்டி எடுத்து வச்சிருக்க. இது என்ன பாவம், என்ன செய்கை, உனக்கு துணிகரமா இல்லையா? நம்மளுக்குள்ளயும் நம்ம செய்யற தப்ப சரின்னு நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கோம்ல, அது சரிதானா யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? நான் செய்கிற தவறு என்பதை உணராமல் நான் என் தவறை நான் நியாயப்படுத்திக்கிட்டோம்னா எனக்கு எப்படி அபிஷேகம் கிடைக்கும், எனக்கு எப்படி வேலை கிடைக்கும், எனக்கு எப்படி உயர்வு வரும், எனக்கு எப்படி சமாதானம் நிறைவேறும்? திரும்பி நாத்தான்வேல் அந்த தாவீதை பார்த்து சொல்லுறான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னன்னா, நான் உன்னை இஸ்ரவேலின் மேல ராஜாவா அபிஷேகம் பண்ணினேன், உன்னை சவுலின் கைக்கு தப்பு வச்சேன். கர்த்தர் சொல்லி காட்டுறாரு, டே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த உன்னை தூக்கி நான் ராஜாவா வச்சிருக்கேன். அது மாத்திரம் நீ ராஜாவாதுக்கு முன்னாடி உன்னை கொல்லணும்னு சவுல்ங்கிற ஒருத்தனை என்ன பண்ணா அந்த ராஜா உன்னை கொல்ல நினைச்சான், அவன் கையில நான் உன்னை தப்பு வச்சேன். தப்பு வைக்க மட்டுமா நான் செஞ்சேன்? 2 சாமுவேல் 12:8 சொல்லுது, அவன் வீட்டுல இருந்த எல்லாத்தையுமே உனக்கு கொடுத்தேன், அவனுக்கு இருந்த பொம்பளைகள் எல்லாத்தையுமே உனக்கு பொண்டாட்டியா அவன் மயிலில கொடுத்தேன், அவனுடைய வம்சத்தையும் யூதா வம்சம் இஸ்ரவேல் வம்சம் எல்லாத்தையும் உனக்கு என்ன பண்ண எல்லாமே கொடுத்தனே. இது போதாது இருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேனே. I will moreover have given unto thee such and such things. நீ கேட்டனா இன்னும் உனக்கு நான் நிறைய தருவேனே. இந்த மோசமான துணிகரமான செயலை நீ எப்படி செய்ய போச்சு அப்படின்னு சொல்லுகிறார்.
சொல்லிட்டு நாத்தான் வேலு திரும்ப ஒரு காரியத்தை ஒரு சாபமா சொல்லுறார். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை நீ செஞ்சதுனால, கர்த்தருடைய வார்த்தையை நீ அசட்ட பண்ணதுனால, ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து, யாரு? பத்சேபாளுடைய புருஷனை நீ கொன்னு போட்டுட்டு அவன் மனைவி உனக்கு எடுத்துக்கிட்டதுனால, அந்த அம்மோன் பட்டயத்தில் அவனை கொன்னு போட்டது போல, நீ இந்த துணிகரத்தை அவன் எதுக்கு செய்தான் தெரியுமா தாவீது? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. யாரையும் அற்பமா எண்ணாதீங்க, யாரையும் குறைச்சலா எண்ணாதீங்க. பணத்தை வச்சு மதிப்பு போடாத, அவனுடைய ட்ரெஸ்ஸை வச்சு நீ மதிப்பு போடாத. கர்த்தரால் படைத்தப்பட்ட மனுஷர்களை அன்போடும் அரவணைப்போடும் நடத்த முடியாது நீங்கள் இருக்க வேண்டியதான் கர்த்தர் சொல்கிறார். இந்த தாவீது என்ன விஷயம் கேட்டீங்க அப்படின்னா, எதற்காக உரியாவை கொன்னு போட்டுட்டு அவன் பொண்டாட்டி எடுத்தான்னா அதுக்கான விஷயம் மறைபொருள் என்ன கேட்டீங்கன்னா, யாத்திரா 33:22 பாத்தீங்கன்னா, கர்த்தர் மோசையோட ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியரையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். இப்ப இதுல இந்த மூணாவது சொல்ல போற பாத்தீங்கன்னா ஏத்தியன். இந்த ஏத்தியனுடைய சந்ததியை சேர்ந்தவன் தான் இந்த உரியா. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இவர்கள் போர் புரிந்து வரும்போது அடிமையாய் பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தான் இந்த உரியா. அடிமையிலிருந்து ஒரு பதவியை கொடுத்து வச்சிருக்கிறோம். இவனை கொன்ன நம்மளை கேட்கறதுக்கு ஆள் இல்ல. இவன் பச்சைபால்ட்ட சேர்ந்ததுக்கு அப்புறம், பாவம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, அவன் மனைவி சொல்லுவா, யாரு? அந்த பச்சைபால் சொல்லி அனுப்புவா, ஐயோ ராஜா, உங்களுக்கு தெரியாதா, நான் மாசமாயிட்டேன், வயிறு இப்போ 2 மாசமா எனக்கு அந்த டேட்டு பெண்களுக்குள்ள அந்த வழிபாடு தள்ளி போச்சு, சோ நான் கன்ஃபார்ம் ஆயிட்டேன், எனக்கு என் வயிறு உப்ப போகுது, தயவு செஞ்சு என் புருஷன் போருக்கு போய் 6 மாசம் ஆச்சு, கூட்டி கழிச்சு பார்த்தாலும் 2 மாசத்துல மாசமாயிட்டேன், 4 மாசத்துக்கு முன்னாடி அவன் போயிட்டான், இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஊர் உலகத்துல தெரிஞ்சது. ஒவ்வொரு நாட்டு சட்டப்படி என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, மோசடி சட்டப்படி என்ன கல்லெறிஞ்சு கொண்டு விடுவாங்க. அதனால நீ என்ன செய்ய, என் புருஷனை வர சொல்லி என் வீட்டுக்கு வர சொல்லு, நான் அவனோட சந்தோஷமா இருந்து ஒரு 10 நாள் கழிச்சு எனக்கு தள்ளி போயிடுச்சு, உங்களோட கற்பமாயிட்டேன்னு அவனை பொய் சொல்லி ஏமாத்தி அவன் தலையில உமர் பிள்ளைய கட்டிடுவாங்கிறா. இப்ப ராஜாவை ஆலோசனைக்கு அட்வைஸுக்கு ரெடி கொடுத்து உரியாவை வர சொல்றான், போர்ல இருந்து வர சொல்றான் துரிதமா. ராஜா கட்டளை வந்தோடனே உரியாவும் அடிச்சு பறந்தடிச்சு அரண்மனைக்கு வாரான். அரண்மனைக்கு வந்த உடனே உரியாட்ட தாவீது சொல்றான், எப்ப நீ நிறைய போர் பண்ணிட்ட, நீ போய் உன் மனைவியோட சந்தோஷமான வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டான், போன்னு சொல்லி அனுப்பி விட்டுருந்தான். அடுத்த நாள் காலையில திரும்பியும் பச்சைபால் வந்து ஒரு வேலைக்காரி சொல்லி அனுப்புறா, யோ என் புருஷன் இன்னும் வரலையா, நாள் கடந்துகிட்டே இருக்கு, இப்படியே போச்சு வயிறு உப்பிரும், அப்ப இந்த தப்பு எப்படி பண்ணு என்ன கல்லறிஞ்சு கொண்டு விடுவாங்க. ஏமா உடனே திரும்ப இல்லம்மா, நான் ஆல்ரெடி உன் புருஷனை நேத்தே உன் வீட்டுக்கு அனுப்பிட்டேன்னு தகவல் சொல்லி அனுப்புறான். திரும்பி அவன் சொல்லி அனுப்புறான், யோ வீட்டுக்கே வரலையா. அப்படிங்கும் போது அவன் திரும்பி வேலைக்காரன் என்னப்பான்னு கேட்கும் போது உரியா போய் கூட்டு வராங்க. என்ன உன நைட்டே போய் உன் பொண்டாட்டியா சந்தோஷமா இருந்தேன்னா நீ போலையாகும் போது அந்த உரியா என்ன பண்ணான்னா, நாடும் இவன் ஒரு அடிமை, இந்த ஏத்தியன் வேறு ஜாதி, அடிமையா பிடிக்கப்பட்டு இருந்தவன் இப்ப இந்த நாட்டுக்காக யுத்தத்தை பண்றதுக்காக ரெடி பண்ணி போறான், யுத்த வீரனா சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்ப அவன் சொல்றான், உம்மோட நாடும் உங்களோட நாட்டு மக்களும் இப்படி கஷ்டத்துல இருக்கும்போது நான் மட்டும் போய் எப்படி சந்தோஷமா என் மனைவியோடு இருக்க முடியுங்கிறான். அப்ப கர்த்தரே அந்த உரியாவை குறித்து ஒரு சாட்சி சொல்றார், உண்மையும் உத்தமமான மனுஷனாகிய உரியாவை நீ கொண்டு போட்டுட்ட, அவனை கேட்கறதுக்கு ஆளுநர் நீ நினைக்கிறியா, ஒரு அடிமை நீ நினைச்சிட்டியா. கர்த்தர் ஜாதிகளை வைத்து நியாயம் தீர்க்கிறவன் அல்ல, கர்த்தர் உன் புன்புலத்தை வைத்து நியாயம் பார்க்கிறவன் அல்ல, உன் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, உன் சிந்தனை எப்படிப்பட்டதா இருக்கிறது. அடிமைன்னு நினைச்சிட்டுதான் தாவீது அவனை கொண்டு போட்டான். ஆனா அது அடிமைக்காய் தேவன் இறங்கி வந்து நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி, நீ நினைக்கிற மாதிரி அவன் அடிமை கிடையாது, அவனும் என்னை போல் என்னால் உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன், அவன் இருதயம் தேவனுக்கு ஒரு பக்தி வைராக்கியமா இருந்துச்சு, அவன் மேல கைய போட்டுட்டலான்னு சொல்லிட்டு தான் அவனை நீ கொண்டுட்டல்ல. நீ எனக்கு தாவீது, நீ எனக்கு பிரியமானவன், நீ என்ன சுதிச்சுட்டு இருந்த, ஆனாலும் உன் செயல் சரி கிடையாது, உன் விஷயம் சரி கிடையாது. நீ ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை நீ எடுத்துக்கொண்டபடினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். நீ செத்து போனாலும் உன் பிள்ளைகள் அடுத்தடுத்து என்ன பண்ணும், சண்டே சந்திச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன பாவம், பெருசா ஒண்ணும் இல்ல. ஆல்ரெடி இவனுக்கு நிறைய பொண்டாட்டி இருக்குங்க தாவீதுக்கு, மனைவிகள் போக துணைவிகள் நிறைய இருக்காங்க.
அது போக சவுல் ராஜா கொண்டு போட்டதுக்கு அப்புறம் அவருடைய மனைவிகள் பிள்ளைகள் எல்லாமே இவனுக்கு தான் மனைவியா கொடுக்கப்பட்டிருக்கு. இது போக என்ன பண்ணலாம், ராஜா அவனுடைய கன்னிகைகளே, அந்த நாட்டுல இருக்க கன்னிகளை தனக்கு மனைவிகளை எடுத்துக்கலாம், அழகா இருந்தாலும் ஒண்ணா. இவ்வளவும் கொடுக்கப்பட்டோம், இன்னொருத்தனுடைய பொண்டாட்டி மேல இச்சை வச்சான். தாவீது துடிக்கப்படக்கூடியவன் தான், கர்த்தர் இருதயத்துக்கு ஏற்றவனா தான் சொன்னாரு. ஆனா அவன் என்ன பண்ணானா, பிறர் மீது மோகம் கொண்டான், இச்சையின் பாவத்துல தள்ளப்பட்டான். அது மாத்திரம் கிடையாது, நாத்தான் மேல கொண்டு கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பு உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகள் எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுக்கப்படுவார். ஸ்தோத்திரம். நீ பாத்துக்கிட்டு உன் பட்டையை மட்டும் கிடையாது, உன் பொண்டாட்டி எடுத்து இன்னொரு பொண்டாட்டி கொடுப்பேன், அப்ப தெரியும்டா உனக்கு வலி. உன் பொண்டாட்டி என்ன பண்ணுவான், இன்னொருத்தன் பொண்டாட்டிய கொண்டாடுவான். உனக்கு யார ரொம்ப லவ் பண்றியோ இருக்கிற பொண்டாட்டில அந்த பொண்டாட்டியை தூக்கி நான் இன்னொருத்தனுக்கு கொடுத்துருவேன். உன் கண் பார்க்க இன்னும் தெளிவா கர்த்தர் கோபப்பட்டார்னா அவர் கோபத்துக்கு நிக்கிறதுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு ஒரு மனுஷனாலும் முடியாதுங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன். 2 சாமுவேல் 12:12 சொல்லுது, நீ ஒளிப்பு இடத்தில் அதை செய்தாய். எதை செஞ்சா, குளிச்சுக்கிட்டு இருந்த பச்சைய போல தனியா அரண்மனைக்கு கூட்டு மறைச்சி வச்சு அரண்மனைக்குள்ள ரகசியமா நீ அவரோட என்ன பண்ண, விபச்சாரம் பண்ணி சந்தோஷப்பட்ட. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றா, யாருக்காக வைராக்கியம் கொடுக்கிறார், உரியாவுக்காக கர்த்தர் வைராக்கியம் சொல்கிறார், ஒரு அடிமைக்காக வைராக்கியம் கொடுக்கிறார். இந்த காரியத்தை நீ செஞ்சதுனால இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்று சொன்னார். எதை செய்வாராம், உனக்கு பிடிச்சவன் பொண்டாட்டி எடுத்து ஓபன் பிளேஸ்ல சூரியன் விடிஞ்சு இருக்கும் போது எல்லாரும் பெண்களோடு உறவு கொள்வது இரவு நேரத்துல வைப்பாங்க. ஆனா நீ உனக்கு பிடிச்சவன் பொண்டாட்டியை தூக்கி பகல் நேரத்துல இந்த இஸ்ரவேல் மக்கள் பார்க்கும்படியா உன் மனைவியோடு அவன் விபச்சாரம் செய்வான். அப்ப தெரியுண்டா உனக்கு வலிங்கிறார். ஸ்தோத்திரம். அப்பதான் சாமியார் சொல்றான், நாத்தான்வேல்ட்ட நான் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன். நாத்தான்வேல் சொன்ன உடனே நாத்தான்வேல் தாவீதை பார்த்து சொன்னா, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். இப்ப போய் நீங்க வாசிச்சு பாக்கலாங்க. இந்த சம்பவத்தை எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சங்கீதம் 51 தாவீது எழுதுகிறார். ஒரு 10 நிமிடம் தான். சங்கீதம் 51 யோசிச்சு பாருங்க. அவன் பச்சைபால் இடத்தில் பாவம் செய்த பின்பு தீர்க்கதரிசியாகிய நாத்தான் அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது, இந்த 51ஆம் சங்கீதத்துக்குள்ள பிராக்கெட்ல போட்டிருப்பாங்க. இந்த வசனத்தை வாசிச்சு பார்த்துட்டு நீங்க தொடர்ந்து அதுக்கப்புறம் நீங்க ஒரு 10 வசனம் தான் இருக்குது, முக்கியமான ஒரு வசனத்தை மட்டும் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சம்பவத்தை நீங்க மண்டையில வச்சுட்டு அவன் எவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வேத வசனத்தை சங்கீதத்தை 51 எழுதுனாங்க நீங்க தியானிச்சு பாத்தீங்கன்னா ஒரு தெளிவு தெரியும். சங்கீதம் 51:1 சொல்லுது, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். நான் பாவம் பண்ணிட்டேன், நான் அந்த பச்சை பாட்டை தப்பு பண்ணது உண்மைதான், அவன் புருஷனை கொண்டு போட்டு நான் எடுத்தது உண்மைதான்ப்பா, என்னை மன்னியும், என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், ஈசோப்பினால் கழுவின்னு சொல்றான். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவும், என் அக்கிரமம் பெருத்துருச்சு. throw from mine iniquity, என் பாவம் எனக்கு தலைக்கு மேல இருக்குது, என் பாவம் வரை என்னை சுத்திகரியும். cleanse me from my sin, என் பாவத்தை நீ சுத்திகரியும். சங்கீதம் 51:3, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். அவன் சொல்றான், I did my sin, எனக்கு தெரியும்பா, I acknowledged my transgression, என் மீறுதல்கள் எனக்கு தெரியும், என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது. My sin is ever before me, நான் செஞ்ச பாவம் அடிக்கடி முன்னாடி வந்துகிட்டே இருக்குது. சங்கீதம் 51:14, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பதாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் என்ன பார்த்துக்கிட்டு இருக்குன்னு தெரியாமலே நான் இப்படி துணிகரமா நான் செஞ்சுட்டேன். நீர் பேசும்போது உங்களுடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் தீர்க்கும் போது உங்களுடைய பரிசுத்தம் விளங்கவும், இதை அறிக்கை எடுக்கிறேன், என்ன மன்னியும்பா. அதுக்கப்புறம் தொடர்ச்சியா வசனம் எழுதிட்டே வரார். சங்கீதம் 51:10 ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்கிறார், கர்த்தர் எதை விரும்புகிறார் அப்படிங்கிற அவர் அங்க எழுதி வச்சுக்கிறார். இதே விஷயத்தை இயேசு கிறிஸ்து சொல்கிறார், சுத்த இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறாராம்.
சங்கீதம் 51:10 அவன் பாவம் பண்ணி முடிச்சிருக்கிறான். அவர் எதை விரும்புகிறாருன்னு அவன் உணர்ந்து எழுதுறான். தேவனே, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். கிரியேட் இன் மீ a clean heart. எனக்கு ஒரு புதிதான ஒரு இருதயத்தை கொடுங்கப்பா. என் இருதயம் பாவம் பண்ணிருச்சு, என் இருதயம் கல்லாயிருச்சு, நான் எனக்கு மிஞ்சின பாவத்தை பண்ணிட்டேன். இதை எடுத்து போட்டு புதிதான ஒரு ஆவியை கொடுங்கன்னு அவன் கேட்கிறான். சங்கீதம் 51:11 உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். சங்கீதம் 51:12 சொல்லாது, உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து. இப்ப என்ன பண்ணிட்டான்னா, இவன் இந்த பாவம் பண்ணல அந்த சந்தோஷத்தை இழந்து பண்ணிட்டான். நம்ம பாவம் பண்ணோம்னா என்ன பண்ணுவோம்னா, தேவன் கொடுத்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்ம இழந்து போயிருவோம். வாழ்க்கை ஒரு விரக்தியா போக ஆரம்பிக்கும். என்னடா வாழ்க்கைங்கிற மாதிரி கண்ணை கட்டி விட்ட மாதிரி ஆயிரும். பாவத்தை பண்ண உடனே அவன் புலம்புறதுன்னா, உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பத்தையும் எனக்கு தாரும்பா. அந்த சந்தோஷத்தை நான் விட்டுட்டேன். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். uphold me with a free spirit. the holy spirit எனக்கு கொடுங்கப்பா. அது என்கிட்ட இருந்து போயிருச்சு, நான் துணிகரமா பாவம் பண்ணிட்டேன்னு அவன் ரெக்வெஸ்ட் பண்றான். சங்கீதம் 51:13 இதெல்லாம் நீர் எனக்கு செஞ்சிட்டீங்கன்னா, இப்ப நம்ம எதுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும்? சுவிசேஷம் என் மேல இருந்த கடமைன்னு கேட்டீங்க அப்படின்னா, நீர் என்ன மன்னிச்சிருந்தா உடைய வழிகளை நான் மத்தவங்களுக்கு உபதேசிப்பேன்ப்பா அப்படிங்கிறான். சங்கீதம் 51:13 நீர் என் பாவத்தை மன்னிச்சுட்டு உடைய ஆவியை திரும்பி எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா, அப்பொழுது பாதகருக்கும் உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள்ப்பா. the sinners shall be converted unto thee. இந்த பாவிகள்லாம் உங்க இடத்துல வரணும். இன்னைக்கு அவர் கொடுத்த கிருபையில நம்ம நிக்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாவம் நீங்கி நம்ம மட்டும் சந்தோஷமா வாழ்றதுக்கு இல்லைங்க. நம்மளை போல அநேக பாவிகளை தேவ சந்நிதியில அழைத்து வர்றதுக்கு தான் அவர் கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவன் சொல்றான், நீர் பழிய விரும்ப மாட்டீர்ப்பா, பழிய மட்டும் நீர் விரும்பினீர் இந்த பாவத்துக்குன்னு தெரியுதுன்னா, நான் இன்னைக்கு ஆடு மாடு கோழி அப்படின்னு சொல்லி நிறைய விருந்து பண்ணி என்ன பண்ணிருப்பேன், இந்த ஊருக்கே கொடுத்திருப்பேன், இந்த இஸ்ரவேல் மக்களுக்கே கொடுத்திருப்பேன். நீ பழியில நீ விரும்புறதே கிடையாது. காணிக்கையை கொடுத்து என்ன பண்ணிடலாம், பரலோகத்துக்கு போலாம்னா, காணிக்கையை கொடுத்து இந்த பாவத்தை பண்ணிடலாம், நான் நிறைய காசை தானமா கொடுத்துருவானே. ஒரு ராஜா அவன் எழுதி வைக்கிறான். சங்கீதம் 51:17 தேவனுக்கு ஏற்கும் பழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். கர்த்தர் உங்க இருதயம் நொறுங்குறதாங்க கேட்கிறாரு. உன் இருதயம் பாரம் நீங்கணும், உன் பிரச்சனை மாறணும், சூழ்நிலையில இருந்து விடுதலை வேணும்னா உன் இருதயத்துக்குள்ள ஜெபிங்க. ஏசப்பா, நீர் எனக்கு இந்த விஷயத்தை மாற்றி தாருங்கன்னு எவர்கள் உண்மையும் உருக்கமும் நொறுங்குண்டதும் இருதயத்தோட வர்றதை கேட்கிறீங்களோ, அவங்களுக்கு அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவரா இருக்கிறார். இன்னும் நிறைவேறல, நான் ஜெபிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், ஸ்தோத்திரம். சிலருக்குள்ள ஆவிகள் எப்படிப்பட்டதா இருக்கணும், நான் எல்லாமே செய்யறேன், ஆனா எனக்கு என்ன செய்யல, இன்னும் நிறைவேறல. ஏன் நிறைவேறல? நொறுங்குண்ட ஆவி. அதெல்லாம் கர்த்தர் பிரியமா இருக்கிறா. ஆலயத்துக்கு போறேன், தசமபாகம் கொடுக்குறேன், இதை செய்யறேன், அதை செய்யறேன், இதெல்லாம் செஞ்சேன்னா என்ன பண்ணுவாரோ அந்த பாச சந்தோஷமா இருப்பாரு. ஏன்னா அவருக்கு வரும்படி இருக்குல்ல. அவர் பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற கர்த்தருடைய வார்த்தைகள் குறைந்து கொண்டு இருக்குது. ஏன்னா அதை குறிச்சு சொன்னோம்னா இவன் வேற சபைக்கு போயிருவான், இவன் இருந்து வர்ற காசு வராது. அநியாய ஆதாயத்தின் மீது, பொருள் ஆசையின் மீது இச்சையும் உள்ளவர்கள் பெருகி விட்டார்கள். தேவன் அதுல பிரியப்பட மாட்டாங்க. சங்கீதம் 51:17 தேவனுக்கு ஏற்கும் பழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியிருப்பா. நீர் விரும்புவது நறுங்குண்ட இருதயம். கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட என்கிட்ட கேட்கிறதான், நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணியாராம். செவிச்சு முடிக்க போகிறோம். நீங்க உங்களுக்கு காரியம் நிறைவேறணும், காரியம் கைகூடி வரணும்னா உங்கள் இருதயத்தை நொறுக்குங்க, தேவ சந்நிதியில ஊற்றி அழுங்க. அதைதான் கர்த்தர் விரும்புகிறார். உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதிருங்கள். இன்னைக்கு அநேகர் தேவதூதர்களுக்கு செய்யும் ஊழியத்துல, இல்ல பாஸ்டருக்கு செய்யற சர்வீஸ்ல, இதுல எல்லாம் என்னன்னா பரலோகத்துக்கு பேர் நினைக்கிறாங்க. அது இல்ல தேவ பிள்ளைகள். உங்க இருதயம் நொறுங்கி, உங்கள் பாவங்கள் கழுவி, பாவிகளா இருக்கிற மனுஷர்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை சொன்னா மாத்திரம் பரலோகத்துக்கு போக முடியும். என் சுய நீதினாலெல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது. ஜெபிச்சு முடிக்க போகிறோம். பிதாவே, இந்த நல்ல ஒரு இரவு வேளை தந்த காவமுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உங்க ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். ஆவியில பலப்படுத்துங்க,
நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியர். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம். பிதாவே, பவுலோடு சொன்ன வார்த்தைகள் வந்திருக்கிற பிள்ளைகள் மீது நிறைவேறட்டும் தகப்பனே. ஹalleluya. உடைய வார்த்தைகள் விடுவிக்கட்டும். உடைய அபிஷேகம் நிறைவேறட்டும் தகப்பனே. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்படும். ஹalleluya. நீங்க உங்க இருதயத்தை கர்த்தருக்கு திறந்து கொடுத்தீங்கன்னா கர்த்தர் தேவைகளை மாற்ற வல்லவரா இருக்கிறார். பிதாவே, ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். ஆவியில பலப்படுத்துங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினால் ஜெபங்களும் ஜீவனுள்ள எங்கள் பரம தகப்பனே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரம் மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். God bless you. Thanks for the coming.